Christ in me. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். The hope of glory. அவர்தான் மகிமையின் நம்பிக்கை. This is gospel. இதுதாங்க சுவிசேஷம். சீக்கிரமா எடுங்க Colossians chapter 1. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை எடுக்கலாம். Paul, an apostle of Jesus Christ, by the will of God, and Timothy, our brother, to the saints and faithful brethren in Christ, who are in Colossae. First word. முதல் வார்த்தை வாசிங்க. Paul, an apostle of Jesus Christ, by the will of God, and Timothy, our brother, to the saints and faithful brethren in Christ, who are in Colossae. Grace to you and peace from God our Father and the Lord Jesus Christ. இங்க கவனிங்க, all the grace, எல்லா கிருபையும், all peace, எல்லா சமாதானமும் comes from the source. அந்த Okay, we will go it afterwards. பிறகு வாசிக்கலாம். Verse 15, sorry, verse 15. 15. He is the image of the invisible God. அப்படியே அத விரல வச்சுக்கங்க, put your finger. உங்க விரல அதுல வச்சுங்க. The exact, எல்லாரும் சொல்லுங்க, the exact person like Christ is living in me. Next, கிறிஸ்துவை போன்று இருக்கிற, தேவனை போன்று இருக்கிற அந்த கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார். Next, for by him all things were created that are in heaven. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, the creator. இப்ப சொல்லுங்க, all things were created by whom? யாராலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது? By him. அவராலே. By whom? யாராலே? சத்தமா சொல்லுங்க, by whom? யாராலே? By whom? யாராலே சிருஷ்டிக்கப்பட்டது? இப்ப சொல்லுங்க, the creator, சிருஷ்டிகர் of all things, சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் lives in me. எனக்குள்ளே வாழ்கிறார். Listen. கவனிங்க. The creator, சிருஷ்டிகர் of all things, சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிகர் lives in me. எனக்குள்ளே வாழ்கிறார். Please read it, underline it. We will read it quickly. தம்பி மறுபடியும் படிங்க. For by him all things were created. Say it. For by Jesus, இயேசுவாலே all things were created. இயேசு கிறிஸ்துவாலே எல்லாம் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்புறம் that are in heaven, all heaven, and that are on earth, all that are in earth, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம், visible and invisible, visible things were created by him. அவரால் காணக்கூடியவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டது. Invisible things were created by him. காணக்கூடாதவைகளும் அதர்சனமானவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்புறம் whether thrones are created by him. அவராலே அதிகாரங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது, சிங்காசனங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. dominions, all dominions were created by him. ஆளுகைகள் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. இல்ல by him நான் சொன்னேன், by him and for him இருக்கா பாருங்க. அவர் மூலம் அவருக்கென்று இருக்குதா பாருங்க. by him, அவரை கொண்டும் அவருக்கென்றும். all things were created through him and for him. இப்ப என் பின்னால சொல்லுங்க, heaven, வானம், was created for him. அவர் மூலமாகவே பரலோகம் சிருஷ்டிக்கப்பட்டது. இன்னொரு முறை சொல்லுங்க, all heavens, பரலோகம் எல்லாம், all things of heaven, பரலோகத்தில் இருக்கிற எல்லாமே was created for him. அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. for whom? அவருக்கென்று. அப்புறம் கிறிஸ்துவுக்கென்று. all things of the earth, பூமியில் உள்ளவைகள் எல்லாம் were created for him. அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது. இதுல யாராவது do you agree or no disagree? அவருக்கென்றே பரலோகத்தில் உள்ளவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கென்றே பூலோகத்தில் உள்ளவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டது என்ற இந்த சத்தியத்திலே இத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? Yes. சொல்லுங்க, ஒத்துக்கிறீங்களா? Heavens were created for him. அவருக்கென்று தான் பரலோகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டதா? Heavens belong to him. அவருக்கு உரியதான பரலோகம்? ஆமாவா இல்லையா? The whole earth is created for him. அவருக்கென்று தான் முழு உலகமும் சிருஷ்டிக்கப்பட்டதா? ஆமாவா இல்லையா? For the devil or for Christ? சாத்தானுக்கா கிறிஸ்துவுக்கா? சரி, all dominions, எல்லா ஆளுகைகளும், principalities, எல்லா துரைத்தனங்களும், all authorities, எல்லா அதிகாரங்களும் were created by him for him. அவருக்கென்றும் அவர் மூலமாகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. Visible, invisible, காணக்கூடியவைகள், காணக்கூடாதவைகள், all angels, எல்லா தேவதூதர்கள் were created அவருக்கென்று, அவர் மூலமாக and அவருக்கென்று for him. இப்ப where is he now?
இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார்? Christ in me. அவர் எனக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். The hope of அவர் மகிமையின் glory. நம்பிக்கை. In the Old Testament, பழைய ஏற்பாட்டுல prophets, தீர்க்கதரிசிகள், Joshua, யோசுவா, he commanded the sun and the moon. அவர் சூரியனையும் சந்திரனுக்கும் கட்டளை கொடுத்தார். But the one who lives in us, ஆனால் நமக்குள்ளே வாழ்கிறவர் இருக்காரே, I want you to repeat it, please forgive me. திரும்பி Please forgive சொல்லுங்க. me. தயவு செய்து திரும்ப சொல்லுங்க. Christ in me, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். the hope of glory, அவர் மகிமை நம்பிக்கையா இருக்கிறார். the one who lives in me, எனக்குள்ளே வாழ்கிறவர் created heavens, வானங்களை படைத்தார். the one who lives in me, எனக்குள்ளே வாழ்கிறவர் created the earth, பூமிகளையும் all படைத்தார். the visible things, காண்கிறவைகளை all படைத்தார். the invisible things, காணாதவைகளையும் படைத்தார். all the authority, சகல அதிகாரத்தை all படைத்தார். the power. சகல வல்லமையை படைத்தார். That person அந்த ஆளே is living in me. அந்த நபர் எனக்குள்ளே வாழ்கிறார். Because he is in me, அவர் எனக்குள்ளே இருக்கிறபடியால் heaven பரலோகம் is for me. எனக்காக இருக்கிறது. The whole earth முழு உலகமும் belongs to me. எனக்கு சொந்தம். Haraba shata baranda. You know why I am saying this? ஏன் அதை சொல்லுகிறேன் When என்றால், you know this, இதை நீங்கள் அறிந்து கொண்டால் you will start using your authority. நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவீர்கள். So Jesus said, இயேசு சொன்னார், நீங்களே சொல்லுங்க, blessed are the poor in the spirit. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Finish it. Blessed are the poor in the spirit. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க. Kingdom of God, தேவனுடைய ராஜ்யம் is there. அவர்களுடையது. இன்னொரு முறை சொல்லுங்க, kingdom of God, தேவனுடைய the ராஜ்யம், whole heavenly kingdom, முழு பரலோக ராஜ்யமும் becomes theirs. அவர்களுடையதா இருக்கிறது. Are you humble in the spirit? நீங்க ஆவியிலே தாழ்மையாக எல்லாம் சொல்றத வேத வசனத்தை ஒத்துக்கிறீங்களா? Are you poor in the spirit? நீங்க ஆவியிலே நீங்க தரித்திரரா இருக்கிறீங்களா? Yes. இப்ப சொல்லுங்க, because Christ is in me, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடியால் heaven belongs to me. பரலோகம் எனக்கு சொந்தம். இன்னொரு தடவை சொல்லுங்க, because Christ is in me, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடியால் heaven belongs to me. பரலோகம் எனக்கு சொந்தம். And Jesus said, all power in heaven and earth is given to me. இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So the authority over all the earth is yours. இப்பொழுது பூமியிலே சகல அதிகாரமும் உங்களுக்குரியது. You know, when will you use it? எப்ப நாம அதை பயன்படுத்துவோம்? I am not worthy. ஐயோ, நான் தகுதி இல்ல. No. இல்ல. He is my worthiness. இயேசு எனக்குள் இருப்பதுதான் எனக்கு தகுதி. He is my qualification. அவர்தான் எனக்கு குவாலிட்டி. What is your qualification? உங்களுடைய தகுதி என்னையா? இயேசு தகுதி உங்க தகுதி. All the visible things, காண்கிற காரியங்கள் were for me. அது எனக்காக. Because the one who lives in me, ஏன்னா எனக்குள்ள அவர் வாழ்கிறார். he controls all the nature. எல்லா இயற்கையையும் அவர் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். Did Jesus speak to the fig tree? அந்த அத்திமரத்தை பார்த்து அவர் பேசினாரா? Did he speak? பேசினாரா இல்லையா? What did he say? என்ன சொன்னார்? From today, இந்த நாள் முதற்கொண்டு nobody will eat any fruit from you. யாரும் உன்னிடத்திலிருந்து கனி சாப்பிட கூடாது. What happened the next day? அடுத்த நாள் என்ன நடந்தது? It died. அது செத்து போச்சு. That authority அந்த அதிகாரம் became yours உங்களுடையதாய் மாறிவிட்டது. when Christ came in to live in கிறிஸ்து you. உங்களுக்குள் வந்து வாழ ஆரம்பித்த So உடனே, because Christ is in you, கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறபடியாலே you have authority to speak to the trees. நீங்கள் மரத்தை பார்த்து கூட பேசுகிற அதிகாரம் இருக்கிறது. You have authority to speak to the mountain. மலையை பார்த்து பேசுகிற அதிகாரம் இருக்கிறது. Because the one who changed the mountain, created the mountain, is within you. அந்த மலையை உண்டாக்கினவர் தானே மலை போல உங்களுக்குள்ள இருக்கிறார். இத பார்க்க கூடாதா? When Jesus was born, இயேசு பிறந்தபோது even the star was guiding them. அந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி அவரிடத்திலே கொண்டு வந்தது. Whose star? எந்த ஸ்டாரியா? His star. அவருடைய நட்சத்திரம். Now, இப்பொழுது whose star is that? அங்கே யாருடைய நட்சத்திரம் இருக்கிறது? My star. என் ஸ்டார் இருக்கிறது. My sun. என் ஸ்டார், my moon. என்னுடைய my earth. என்னுடைய பூமி. சொல்லுங்க, the whole earth முழு பூமியும் belongs to me. எனக்கு சொந்தம். The whole heaven முழு பரலோகமும் belongs to me. எனக்கு சொந்தம். Whatever I bind on this earth, இந்த
பூமியிலே எதை நான் கட்டுவேனோ is bound in அது heaven. பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. All because ஏனென்றால் இது எல்லாம் எதனாலனா one mystery, ஒரே ஒரு ரகசியம், Christ in me, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். the hope of glory. அதுதான் மகிமையின் நம்பிக்கை. So now you don't see yourself. இப்ப நீங்களே உங்களை பார்க்க வேணாம். How can I speak to this? நான் எப்படி இத பார்க்க முடியும்? How can I command? நான் எப்படி கட்டளையிட முடியும்? It's not I who lives, நான் வாழ்வது இனி நான் அல்ல, but Christ who lives in me. கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். This one mystery இந்த ஒரு ரகசியம் will make you a ruler. உங்களை ஆளுகிறவனாய் மாற்றிவிடும். The one who lives in you is a ruler of heaven. உங்களுக்குள் வாழ்கிறாரே அவர்தான் பரலோகத்தை ஆளுகிறவர். The one who lives in you is a ruler of the earth. உங்களுக்குள் வாழ்கிறாரே அவர்தான் பூமியை ஆளுகிறவர். When the storm came, புயல் வந்தபோது what did Jesus do? இயேசு என்ன செய்தார்? He rose up. அவர் எழும்பினார். சொல்லுங்க, what did he do? அவர் என்ன செய்தார்? He rose up. அவர் எழும்பினார். And he said, அவர் சொன்னார், waves, wind, காற்றே, wind, காற்றே, stop. இறையாதே, நில். It stopped. நின்னருது. Then he said, பிறகு அவர் சொன்னார், why not you do what I did? நான் எதை செய்தேனோ அதையே நீங்க செய்யக்கூடாதுன்னு. When they were in the boat, he expected them. அந்த போட்ல இருந்த போதே, படகுல இருந்த போதே அதை அவர் எதிர்பார்த்தார். But now he is not in the boat, he is inside of you. இப்ப அவர் அன்றைக்கு போட்ல இருந்தவர் இன்றைக்கு இங்கே உள்ளே இருக்கிறார். He says, அவர் சொல்லுகிறார், I am a ruler. நான் ஒரு ஆளுகை செய்கிறவன். Don't be a beggar. என்ன பிச்சைக்காரனாக்கி விடாதப்பா. நான் உள்ள இருக்கிற என்ன beggar ஆக்கிடாத. I am inside of you, don't make me a beggar. Our teachings have made us beggars. நம்முடைய பழைய போதனைகள் எல்லாம் மக்களை பிச்சைக்காரர்களா ஆக்கிருச்சு. How many of you understand this is the highest mystery? இதுதான் உன்னதமான ரகசியம் என்பதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? Somebody said the Everest truth of the entire Bible is Christ in us. உலகத்திலே பைபிளிலே இருக்கக்கூடிய இமாலய வெளிப்பாடு என்னவென்றால் கிறிஸ்து எனக்குள் இருப்பதுதான். இப்ப எல்லாரும் கையை come on, let us say it now. இப்பொழுது நாம் அறிக்கை செய்யலாமா? Shall we say it now? செய்யலாமா? The exact image of God, தேவனுடைய மெய்யான சாயல், Mr. image of God, அந்த ரகசியத்தின் சாயலாகிய தேவன் is living in me. எனக்குள்ளே வாழ்கிறார். Arabashata. ராகத்தோலோரோபாக்கா. I and Jesus நானும் இயேசுவும் have become one. ஒன்றாக ஆகிவிட்டோம். 1 Corinthians 1:6-17 says, 1 கொரிந்தியர் 1:6-17 சொல்லுகிறது. 6:17 says, 6:17 சொல்லுகிறது. even you can read it before. அதுக்கு முன்னாடியே நீங்க வாசிக்கலாம். He that is joined to a harlot is one body. வேசியோடு ஒன்றாய் இணைந்திருக்கிறவன் ஒரே மாம்சமாய் இருக்கிறான். He that is joined to the Lord is one spirit. தேவனோடு ஒன்றாய் இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான். I கர்த்தரோடு am one spirit and God a spirit, my spirit one spirit. தேவனுடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் ஒரே ஆவியாக இணைந்திருக்கிறோம். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, I am a spirit. நான் ஒரு ஆவி. Jesus is a spirit. இயேசுவும் ஆவி. My spirit. என்னுடைய ஆவி. Jesus spirit. இயேசுவின் ஆவி. has become one spirit. ஒரே ஆவியாகி விட்டோம். Because we are one. நாங்கள் ஒன்றாய் இருக்கிறபடியால் His image is my image is his image. என்னுடைய சாயல் அவர் சாயல், அவர் சாயல் என் சாயல். He looks like me, I look like him. நான் அவரை போல் இருக்கிறேன், அவரும் என்னை போல் இருக்கிறார். Araba Shanda Baraba Raida Thraida. கிரேக்ரா பிளாக்ரோ டோப்ரே. Please தயவு செய்து always say it. எப்பொழுதுமே சொல்லுங்கள், I am meek. நான் தாழ்மையாயிருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். I am meek. நான் தாழ்மையாயிருக்கிறேன். I am lowly in spirit. நான் ஆவியில் எளிமையாயிருக்கிறேன். I am the light of the நான் இந்த world. உலகத்தின் வெளிச்சம். I am the light of the நான் world. உலகத்தின் வெளிச்சம். I and Jesus நானும் இயேசுவும் are one. ஒன்றாயிருக்கிறோம். Same spirit. அதே ஆவி. When this revelation comes and grows, இந்த வெளிப்பாடு உங்களுக்குள் வந்து எனக்குள் வந்து அது வளரும் பொழுது you know what will happen? என்ன நடக்கும் தெரியுமா? Slowly கொஞ்சம் கொஞ்சமாக the Christ in you உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து will begin to grow and fill your whole
whole personality. அவர் உங்களுக்குள்ளே வளர்ந்து முழுமையாய் நிரப்பி விடுவார். That's why Paul says அதனால தான் பவுல் சொல்லுகிறார் in Galatians 4:19, கலாத்தியர் 4:19 my little children, என் சிறு பிள்ளைகளே, I travail in birth pains நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன் till Christ is formed in you. கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவும் நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன். That means he is living in you. அது என்னவென்றால் அவர் உங்களுக்குள் வாழ்கிறார். But you didn't allow him to take over the whole life. ஆனால் உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை உங்கள் எல்லா பகுதியையும் அவர் மேற்கொள்ள நீங்கள் விட்டு கொடுக்கவில்லை. The image of invisible God, காணக்கூடாத அந்த தேவனுடைய சாயல் is my image. அது என்னுடைய சாயல். Number 1. முதலாவது. Number 2. இரண்டாவது. All things that are here visible, invisible, காணக்கூடியவைகள் காணக்கூடாதவைகள் அத்தனையுமே, that all belongs to me. அது எனக்கு சொந்தமானது. Because ஏனென்றால் it's created for him. அது அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. It's created for me. அது எனக்காய் சிருஷ்டிக்கப்பட்டது. Because we are one. ஏனென்றால் நாம் ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறோம். Then who is he? அப்படி என்றால் அவர் யார்? அப்புறம் மூணாவது, the third, who is he? மூன்றாவது அவர் யார்? And he is before all things, and in him all things consist. அதுக்கு முன்னால படிச்சிட்டீங்களா? Dominions or principalities or powers. All things were created through him and for him. And he is before all things, and in him all things consist. இப்ப எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க, in him, அவருக்குள்ளே. as you start saying, சொல்லிக்கிட்டே இருக்கணும். something happens to you, நீங்க please. சொல்ல தான் உள்ள போய்க்கிட்டே இருக்கும். As you start pronouncing, நீங்க அத சொல்ல something happens to you now. உங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு நடக்கும். This is a mystery. இது ஒரு ரகசியம். இப்ப சொல்லுங்க, in him, அவருக்கு உள்ள, கைய வச்சுங்க, in Christ, கிறிஸ்துவுக்குள்ள consists all things. கிறிஸ்துவுக்குள்ள சகலமும் அடங்கி இருக்கிறது. இப்ப where are the all the blessings? Where are the blessings now? இப்பொழுது சகல ஆசீர்வாதங்களும் எங்கே இருக்கிறது? All the glory, where is it now? சகல மகிமையும் எங்கே இருக்கிறது? All power, சகல வல்லமை, all creator power, all சிருஷ்டிக்கும் எல்லா சகல வல்லமை, all creators authority, அந்த எல்லா அதிகாரத்தின் வல்லமைகள், everything எல்லாமே is in Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. That Christ, அந்த கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். can I tell you good news? ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? God's plan, கடவுளுடைய திட்டம். Joseph, how many of you remember Joseph? யோசேப்பு எத்தனை பேருக்கு தெரியும்? His brothers came. அவங்க சகோதரர்கள் வந்தார்கள். Why did they come? ஏன் வந்தார்கள்? சகோதரன்ட்ட Why all they came to Egypt? எகிப்துக்கு அவர்களுடைய சகோதரர்கள் ஏன் வந்தாங்க? Why they came? சொல்லுங்க பார்க்கலாம். Get the food grain. They were hungry. அவர்களுக்கு பசி. They heard a news. அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்தது. In Egypt there is a plenty of grain. அங்க எகிப்தில நிறைய தானியம் இருக்கிறது. So they all came. எல்லாரும் வந்தார்கள். And they saw Joseph. யோசேப்பை கண்டார்கள். They didn't know he is the brother. அவர்தான் தன்னுடைய சகோதரன் என்பதை அவர்கள் அறியார்கள். That's our problem. அவர்தான் நம்ம பிரச்சனை. We don't know Jesus and me, we are brothers. இயேசுவும் நாமும் சகோதரர்கள் என்பது நமக்கு தெரியாது. When we don't know, அதை அறியாது இருக்கும்போது Joseph acted like a boss. யோசேப்பு ஒரு அதிகாரி போலவே நடந்து கொண்டார். That's why we all of us, தெய்வமே தெய்வமே ஆண்டவரே ஆண்டவரே, the brothers called Joseph ஆண்டவனே. அவருக்கு தெரியும் நான் ஆண்டவனடா அவனுக்கு. யோசேப்பின் சகோதரர்கள் அவரை பார்த்து அவர் யோசேப்பு என்று அறியாததினாலே அவன் சகோதரனா இருந்து அவனை பார்க்கும்போது என் தெய்வமே எங்க எஜமானனே ஐயா, ஐயா பிரைம் மினிஸ்டர் ஐயா, ஐயா முதல் மந்திரி ஐயா அவர்களே. ஜோசப் தெரியும். யோசேப்புக்கு தெரிந்தது, நான் யாருன்னு உனக்கு விஷயம் தெரியாது, அதனாலதான் என்னை ஐயா ஐயாங்கிற. அப்புறம் ஐயா, ஐயா, we are nobody ஐயா, நாங்க ஒருத்தரும் ஒண்ணுமில்லாதவங்க ஐயா, we are stranger ஐயா, ஐயா நாங்க ஒரு பரதேசி பயலுக ஐயா. Does it look like our prayers? நம்ம ஜெபம் மாதிரி கொஞ்சம் தெரியுது எங்கேயோ.
You know what was God's Joseph plan? யோசேப்பினுடைய திட்டம் என்னன்னா, The moment he saw them, அவர்களை பார்த்த மாத்திரத்துல I believe, நான் நம்புறேன், even when he became a governor, அவர் ஒரு பெரிய ஆளுகிறவராய் மாறி இருந்தாலும், he went all over Egypt. அவர் ஆளுநராய் இருந்தாலும் எகிப்து முழுவதும் போனார். He saw the best land in whole Egypt. முழு எகிப்திலையும் ஒரு சிறந்த ஒரு இடத்தை பார்த்தார். Best land. சிறந்த இடம், Green. முழுவதும் பசுமை, Fertile. அது நல்ல செழுமை, Jackfruit. அங்கே Banana. அங்கே வாழை மரம், The whole best land. அங்கே இருக்கிற சிறந்த கனி கொடுக்கும் மரங்கள் உள்ள நிலம். I believe நான் நம்புகிறேன், Joseph would have said, யோசேப்பு சொல்லி இருக்க வேண்டும், Lord, கர்த்தாவே, one day you will bring my family to me. ஒரு நாள் என்னுடைய குடும்பத்தை இங்கே அழைத்து வருவீர். I will keep them in this Goshen. இந்த கோஷன் நாட்டிலே அவர்களை வைப்பேன். So he already decided it. ஏற்கனவே அதை தீர்மானம் பண்ணிட்டார். But the brothers didn't know it. அந்த சகோதரர்களுக்கு அது தெரியாது. What do you want? என்ன வேண்டும்? Ayya, ஐயா, we have money, ayya. எங்களுக்கு பணம் வேணும் ஐயா. We have money, ayya. எங்கள்கிட்ட பணம் இருக்குது ஐயா. We want to buy, ayya. நாங்க வாங்கணும் ஐயா. I am fasting 40 days, ayya. 40 நாள் உபவாசம் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் ஐயா. I don't want anything healing gift, ayya. ஐயா, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். இந்த 40 நாள் உபவாசம் பண்ணி பிரயாணம் பண்ணி இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்தது இந்த சுகமளிக்கும் வரத்துக்கு ஐயா. I will give you 2 hours every day, ayya. 2 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் தவறாமல் கொடுக்கிறேன் ஐயா. I want some power, ayya. ஐ நீட் வல்லமை ஐயா. Ayya, ஐயா, we will buy you, ayya. ஏசையா, நாங்க வாங்காம இங்கிருந்து போக மாட்டோம் ஐயா. We will give you 2 meals, ayya. ஐயா, 2 சாப்பாடு நேரம், 2 நேரம் சாப்பாடு போதும் ஐயா. You give me power, ayya. இப்பொழுது போதும் ஐயா, தாருமையா, தாருமையா. പരിശുദ്ധാത്മാവേ ശക്തി പകർന്നണുമേ. ഏയ്, പരിശുദ്ധാത്മാ പറയും, ഞാൻ വന്നപ്പോൾ ശക്തി കഴിഞ്ഞു. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாரு, ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே, ஏற்கனவே தான் நான் வந்துட்டேனப்பா, இனிமே எங்க வர்றது? ഞാൻ വന്നാൽ കളഞ്ഞപ്പോഴേക്ക് ശക്തിയെ വിട്ടിട്ട് വന്നു കഴിഞ്ഞാ. நான் வரும்போது என்ன சக்தியை கலட்டி வச்சுட்டா வந்தேன், மறுபடியும் போய் மாட்டிட்டு வர்றதுக்கு. So what happened? என்ன நடந்தது? To cut the story short, சரி, கதையை சுருக்கமா சொல்லிரலாம். he revealed. அவர் தன்னை வெளிப்படுத்தினார். Hey, I am not your boss. ஏய், நான் உனக்கு அதிகாரி அல்லப்பா. I am your brother. ஏய், நீ என்னுடைய சகோதரன், you are my brother. இனிமேலும் உங்களை சர்வன்ட் என்று சொல்ல மாட்டேன். Look at me. என்ன பாரு. He opened. அவர் தன்னை வெளிக்காட்டினார். Then he embraced them. பிறகு அவர்களை கட்டி He அணைத்தார். cried. அவர் அழுதார். He said, don't worry. ஐயா, கவலைப்படாதீங்க, Everything happened. எல்லாம் நடந்துச்சு. Yes, I must help you. நான் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக. Don't feel guilty about it. ஐயா, அத குறித்து ரொம்ப குற்றமா நினைக்காத. You didn't know who I am. நான் யாருன்னு உனக்கு தெரியலப்பா. That's why you hurt me. அதனால தான் என்னை வெறுத்துட்டீங்க. Then Joseph said, பிறகு யோசேப்பு சொன்னார், plan unveiled. அத திட்டம்லாம் வெளிப்படுத்துறார். You know what he said? என்ன தெரியுமா சொன்னார்? I am your brother. நான் உன்னுடைய சகோதரன். Hereafter, இதற்கு பிறகு every month, ஒவ்வொரு மாசமும் I will send you 1 lorry wheat, ஒரு லாரி நிறைய கோதுமையை அனுப்பி விடுறேன். 1 gallon oil. முழுவதும் ஒரு பெரிய லாரி நிறைய எண்ணெய் அனுப்புறேன். After the finishing, அத முடிச்சதுக்கு பிறகு again call me. மறுபடியும் கூப்பிடுங்க. I will send you another lorry. இன்னொரு லாரியை கொடுக்கிறேன். கேரி தி லாரி நிறைய கோதுமை. Whenever you need a cloth, எப்பெல்லாம் உங்களுக்கு சட்டை தேவையோ, write to me. எனக்கு எழுது. I will send you some clothes of the soldiers. என்னுடைய வீரர்களுடைய ஆடையிலே சிலதை உனக்கு அனுப்புகிறேன். Did he say that? அப்படியா சொன்னார்? சொல்லுங்க ஐயா. அப்படியா சொன்னார்? What did he say that? என்ன சொன்னார்? Come. வாங்க, Come. வாங்க, Come to my place. என்னுடைய இடத்துக்கு வாங்க. Come nearer me. என் பக்கத்துல வாங்க. That is Goshen. அதுதான் கோஷேன். The best land. சிறந்த நிலம். You know what God is doing in our life? நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன தெரியுமா செய்கிறார்? I won't send you blessing. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல. I won't send you little blessing. உங்களுக்கு குட்டி குட்டி ஆசீர்வாதங்களை கட்டி கட்டி தரல. You know what I do? நான் என்ன தெரியுமா செய்கிறேன்? My plan. என்னுடைய திட்டம் Not to give you love. உங்களுக்கு அன்பு கொடுப்பதில்லை. More power. அதிகம் வல்லமை. How much? எவ்வளவுப்பா? 8 kilo or 10 kilo power. என்னப்பா? 10 8 10 18. More power. இன்னும் வல்லமை. டா எடுத்துக்கோ 8 கிலோ. இந்த 8 கிலோ நீ கேட்டில. More love. More அன்பு. Take 10 kilos. சரி 10 கிலோ எடுத்துக்கோப்பா அன்பு. More healing. இன்னும் அதிக சுகம். 25 kilos. சரி 25 கிலோ சுகம் எடுத்துக்கோ.
அப்படியே வல்லமையை கொடுக்கிறார். God's pattern is that it's not his plan. நம்முடைய தேவனுடைய திட்டம் அதல்ல. Whatever you need, உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ, whatever is in heaven, பரலோகத்திலே என்னெல்லாம் இருக்கோ, whatever he has, அவருக்கு எதெல்லாம் வைத்திருக்கிறாரோ, everything he packed it in Christ. கிறிஸ்துவுக்குள்ள அவ்வளத்தையும் பொட்டலமா கட்டி அவர் அப்படியே பேக் பண்ணி Packed it with him, அவருக்குள்ள அதை வச்சு, and he put him in you. அதை உங்களுக்குள்ளேயும் வச்சு தச்சிட்டாரு. என்னையா? Now இப்ப it's not that you are trying to draw water from the well. இப்பொழுது கிணத்துக்குள்ள இருந்து தண்ணி இறைக்கணுங்கிறது இல்ல. கண்ணீரோடு With tears I'm asking. With tears. See my hands blood. Not bucket water. இப்பொழுது ஒரு வாளி நிறைய தண்ணி எடுக்கல. Not taking bucket. இப்பொழுது வாளியில எடுக்கல. After seminar. இந்த கருத்தரங்க பிறகு. After the fasting prayer. உபவாச ஜெபத்துக்கு பிறகு. 10 days. 10 நாளைக்கு பிறகு. Water anointing. இப்பொழுது தண்ணீர் அபிஷேகம். இப்ப வாளி காலி. இப்ப வாளி கொஞ்ச நாள்ல காலி. The bucket காலி. இப்பொழுது பக்கெட் போயிருச்சு. காலி ஆயா காலி ஜானா धोखाई ये सब कुछ छोड़ के जाना है, ये सब कुछ छोड़ के जाना है, ये दुनिया दो दिन का मेला, ये दुनिया दो दिन का मेला. That's not God's life. இப்படியா தேவனுடைய ஜீவன் இருக்கும்? You know what Jesus, the Samaritan woman said? இந்த சமாரியா பெண் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா, ஐயா, you don't have a bucket. உங்களுக்கு ஒரு வாளியும் இல்ல. Well is too deep. இப்போ கிணறு ரொம்ப ஆழமா இருக்குது. How to get the water? எப்படியா தண்ணி இறைக்கிறது? Some people will say, சிலர் சொல்லுவாங்க, Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை. You cannot understand. I cannot understand. Nobody can understand. It's a deep. கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குதே, அது நீயும் புரிஞ்சுக்கிற முடியாது, நானும் புரிஞ்சுக்கிற முடியாதுப்பா, யாரும் புரிஞ்சுக்கிற முடியாதுப்பா. ரொம்ப ஆழமானதப்பா கிறிஸ்தவ வாழ்க்கை. அது மிஸ்டரி பா. We should not ask பா. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப பெரிய ரகசியம், கேட்றாதப்பா. Some people die in cancer. சிலர் கேன்சர் வியாதியிலே புற்று நோயிலேயே பொத்துன்னு போயிருவாங்க. Some people fall into sin. சிலர் பாவத்தில் விழுவார்கள். எல்லாம் மிஸ்டரி பா. எல்லாமே ஏன் விழுகிறாங்க? ரகசியம் பா, அது ரகசியம். So do deep அப்பா. அது ரொம்ப ஆழமானது. சில பேர் சொல்வாங்க, அப்பா understanding Bible is not easy அப்பா. வேதத்தை புரிஞ்சுக்கிறது சாதாரண வேலை, ரொம்ப ஆழமாப்பா. And Jesus said, yes sir, lady, பெண்ணே, your bucket season is over. ஐயா, நீ வாளியிலே மொண்டு கொள்றது சீசன்லாம் போயிருச்சு. Daily you don't need to bring the bucket. ஒவ்வொரு நாளும் வாளியை தூக்கிக்கிட்டு கிணத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. I am going to give you something. நான் ஒன்று உனக்கு கொடுக்க போகிறேன். Not bucket water. இப்பொழுது வாளி தண்ணி இல்ல. I take the whole well and put it in you. ஐயா, கிணத்தையே எடுத்து உனக்குள்ளே வைக்க போறேன். கிணத்தையே எடுத்து உனக்குள்ளே வைக்க போகிறேன். I am going to take this well, I am going to put it well inside of you. Good news. நல்ல செய்தி. Jesus Christ is your Goshen. இயேசு கிறிஸ்துவே உங்கள் கோசேன் தேசம். Jesus Christ is your Canaan. இயேசு கிறிஸ்துவே உங்கள் கானான். Jesus Christ is your fountain. இயேசு கிறிஸ்துவே உங்கள் ஊற்று. In him, அவருக்குள்ளே, in him, அவருக்குள்ளே consist all things. சகலமும் அடங்கி இருக்கிறது. He lives, அவர் inside you. அவர் உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். When you know this, இதை நீங்கள் அறிந்து கொண்டால் you will stop praying. ஜெபிக்கிறதை நிறுத்திடுவீங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. Greater is one living in me. He is ever greater one. Old Testament, பழைய ஏற்பாடு, they were taking bucket. அவர்கள் வாளி தண்ணி எடுத்தது மாதிரி.
what you are looking for, நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, what you are praying for, எதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, what you are waiting for, எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ, is already in you. ஏற்கனவே அது உங்களுக்குள் இருக்கிறது. When Jesus came, இயேசு வந்தபோது, you understand that? புரிந்து Come on, கொண்டீர்களா? quick. Genesis 25. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 5 and 6. 5 மாறுமான வசனங்கள். And Abraham gave all that he had to Isaac. எல்லாரும் அண்டர்லைன் பண்ணுங்க. Read it loudly now. இப்பொழுது சத்தமாக வாசியுங்கள். Abraham. சத்தமா. ஆபிரகாம் gave all that he had to Isaac. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. All that he had to Isaac. ஆபிரகாம் எதையெல்லாம் வைத்திருந்தாரோ அதையெல்லாம் ஈசாக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. அடுத்த வசனம். Next. But Abraham gave gifts to the sons of the concubines which Abraham had. படி முடிச்சு And while he was still living, he sent them eastward away from Isaac his son to the country of the east. ஆபிரகாமுக்கு ஒன்னு வைஃப் இல்ல. Abraham had not one wife. Only one son is a promised son. ஒரு மகன் தான் வாக்குத்தத்த மகன். ஆகார் son. ஆகார் ஒரு son. கேத்துரா son. He called all of them. எல்லாரையுமே அழைத்தார். எப்பா when I am alive. நான் உயிரோடு இருக்கும்போதே Take the gift. இந்தாயா என் பரிசெல்லாம் எடுத்துக்க. கேட்டு. 4 கோடி. 4 கோடி எடுத்துக்கோ. 4 million you take it. எப்பா கேத்துரா செகண்ட் சன். அப்பா என் சின்ன செகண்ட் தானப்பா. நீ செகண்ட் தானப்பா. 2 crores 2 million take it. இந்தா 2 கோடி தர்றேன் எடுத்துக்கிட்டு ஓடி போயிரு. Take this பீரப்பா. இதை எடுத்துக்கப்பா. that you take it. இதை வீட்டை எடுத்துக்கப்பா. Go far away. ஐயா தூரத்துக்கு ஓடி போயிரணும். ஈசாக்கு come. இங்க வாப்பா. All that I have. எனக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே I give it to you. We saw him. அவரை கண்டுவிட்டோம். Full of grace. முழுவதும் கிருபையினால் நிறைந்தவர். Full of glory. முழுவதும் மகிமையால் நிறைந்தவராய். That full. அந்த நிறைவு உங்களுடையது. இப்ப எல்லாரும் சொல்லுங்க Christ. Confess it. Cry. கிறிஸ்து in me. எனக்குள்ளே. The whole. அதுதான் of glory. கிறிஸ்து எனக்குள் இருப்பதே அந்த மகிமையின் நம்பிக்கை. இப்ப எல்லாரும் சொல்லுங்க I have. எனக்கு இருக்கிறது all holiness. எல்லா பரிசுத்தமும். I have. எனக்குள் இருக்கிறது all love. எல்லா அன்பு. I have. எனக்குள் இருக்கிறது all power. சர்வ வல்லமை. I have. எனக்குள் இருக்கிறது all riches. எல்லா ஐஸ்வரியமும். I am a son of promise. நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. I am a daughter of promise. நான் வாக்குத்தத்தத்தின் குமாரத்தி. I am not a concubine's child. நான் வப்பாட்டிக்கு பிள்ளை இல்ல. After this message, இந்த செய்திக்கு பிறகும் if you want to beg. இந்த செய்திக்கு பிறகும் போய் பிச்சைக்காரனை போல கேட்கணும் ஜெபிக்கணும்னா கேளுங்க. அதுக்குரியதும் கிடைக்கும். Can I tell you one good news? ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? Can I tell you one bad news? ஒரு கெட்ட செய்தி சொல்லட்டுமா? All the sufferings Paul suffered is only because of this truth. பவுல் பட்ட எல்லா பாடுகளும் இந்த ஒரு சத்தியத்துக்காக தான் பாடுபட்டார். சாத்தான்ட்ட வாங்கின எல்லா கொட்டும் கூட இந்த ஒரு சத்தியத்துக்கு. All the religious people begged him. எல்லா மதவாதிகளும் இவரை போட்டு அடிச்சாங்க. What? எதுக்காக? கிரேஸா? கிருபைக்காகவா? ஃப்ரீயா? விடுதலையா? Why? எதுக்காக? We have to do this. இந்த காரியங்களை எல்லாம் செய்யணும். Paul suffered more than anybody. பவுல் வேற எல்லாரையும் விட அதிகமாய் பாடுபட்டவர். Because of this one secret, one mystery. இந்த ஒன்று மறைந்திருக்கிற ரகசியத்துக்காக அவர் பாடுபட்டார். You know what he says? அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? Already he read it. Colossians 1:24. கொலோசியர் 1:24 ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். அண்டர்லைன் பண்ணுங்க. அதை அப்படியே குறிப்பிடுங்க. Colossians 1:24 சீக்கிரம். I now rejoice in my sufferings. I rejoice. நான் சந்தோஷப்படுகிறேன். In my suffering. என்னுடைய உபத்திரவங்களிலே நான் சந்தோஷப்படுகிறேன். For you and fill up in my flesh
what is lacking in the afflictions of Christ கிறிஸ்துவின் உபத்திரவங்களிலே மிக குறைவானதை நான் பெற்றதற்காக, for the sake of his body, which is the church. அவருடைய சபையாகிய சரீரத்திற்காக. கவனிங்க, he suffered அவர் பாடுபட்டார் for the sake of Christ's body. கிறிஸ்துவின் சரீரத்திற்காக. ஏன்னா God gave him the revelation about the body. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த சபையாகிய சரீரத்துக்குரிய வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். When I saw first time Thomas Garu, நான் முதல் முறையாக தாமஸை பார்த்தபோது, Thomas is a mighty man in Andhra Pradesh now. ஆந்திர பிரதேசத்திலே இப்பொழுது வல்லமையான தேவ மனுஷனாய் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். He had a small group. அப்பொழுது ஒரு சின்ன குழு இருந்தது. Before the evening gospel meeting, இந்த சுவிசேஷ கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி everybody must cry. எல்லாரும் அழணும். Now also I cry. இப்பொழுது கூட நான் அழத்தான் I செய்றேன். cry lot. அதிகமா எழுகிறேன். Only here you see me laughing. இங்க தான் நான் சிரிச்சிட்டு இருக்கறத பாக்குறீங்க. But my cry என்னுடைய அழுகை is எல்லாம் not beggar cry. பிச்சைக்கார அழுகிறது மாதிரி இல்ல. Son of God is crying in me. எனக்குள்ளாக தேவ குமாரன் அழுகிறார். That's a different cry. அது வித்தியாசமான அழுகை. Araba shata baraka. Oraba raya raka. So they used to cry. அவர்கள் இப்படி அழுவார்கள். For healing miracle. அற்புதங்கள் நடக்கணுமே. Now exact opposite. இப்போ அப்படியே தலைகீழா. ஒரே டான்ஸ் தான். ஒரே டான்ஸ் தான். ஜீவாடு యేసు దేవుడు. ஜீவாடு యేసు దేవుడు. చాల మంచివాడు, చాల మంచివాడు, యేసు దేవుడు. கவனிங்க. இப்ப என்ன தெரியுதா? Now what happens now? இப்போ என்ன தெரியுமா நடக்குது? Mighty miracles happen பெரிய அற்புதங்கள் நடக்குது. when they do this dancing. இந்த நடனம் ஆடிட்டு போனா பெரிய அற்புதங்கள் நடக்குது. Listen. கவனிங்க. அண்ணே I cried. நான் அழுறேன். God gave me power. கர்த்தர் எனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். I built a ministry. நான் ஒரு ஊழியத்தை கட்டி இருக்கிறேன். Thank God for you. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I also did it. நானும் அதை செய்தேன். You also did it. நீங்களும் அதை In செய்தீர்கள். the early years, துவக்க காலத்திலே night and days I cried for power. வல்லமைக்காக இரவும் பகலும் அழுதிருக்கிறேன். Night and day I cried for holiness. பரிசுத்தத்துக்காக இரவும் பகலும் அழுதிருக்கிறேன். Night and day I cried for love. அன்புக்காக இரவும் பகலும் ஏங்கி இருக்கிறேன். If I continued to cry like this, அது மாதிரி அழுதுகிட்டே நான் இருந்திருந்தால் I would have gone to heaven many years ago. அழுகையே இல்லாத இடத்துக்கு தொழுது கொள்ள எப்பொழுதோ போயிருப்பேன். Thank God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You are here, I am here. நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நானும் இங்கே இருக்கிறேன். You can cry and get some gift and go. நீங்க அழுது ஆண்டவருக்கு பிறந்திருந்தோம் அழுது நீங்க கொஞ்சம் வாங்கிக்கிட்டு போய் சேரலாம். Or you can find out this mystery. இந்த ரகசியத்தை அல்லது புரிந்து கொண்டு சகலமும் எனக்கு தான் என்று பெற்றுக்கொள்ளலாம். The mystery இந்த ரகசியம் that was hidden அது மறைந்திருந்த for ரகசியம். ages, காலகாலமாக for generations, தலைமுறையாக now இப்பொழுது God is happy கர்த்தர் சந்தோஷமாய் இருக்கிறார். to make known to his saints. அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அதை தெரியப்படுத்த சித்தமுள்ளவரானார். That's the riches of the glory of Christ. கிறிஸ்துவின் மகிமையின் ஐஸ்வரியமாக இது இருக்கிறது. Harabashanda. Now இப்பொழுது you can act like a human, நீங்க மனுஷனை போலயும் நடக்கலாம். or you can say I have God's image. எனக்குள்ளாக தேவனுடைய சாயல் இருக்கிறது என்றும் சொல்லலாம். You can say I am just a human. நான் வேற மனுஷன் தானே. Okay, go ahead. அப்படி சின்னராவே தான் சாகணும்னா என்ன பண்றது? போகலாம். போங்க. இல்ல சன்னராவும் மாறலாம். ஐயா, ஓ பிரதர், ஐயா, ஐயா, கவர்னர் ஐயா, கவர்னர் ஐயா, கவர்னர், ஓ கவர்னர் ஐயா, ஆளுநரே, we are not doing anything. ஐயா என்ன
என்னமும் செய்யலையா, நாங்க ஒரு அடிமை ஐயா. We will give you money ஐயா. ஐயா பணம் கொடுக்குறோம் ஐயா. Fill our bag ஐயா. அங்க பொட்டியை நிரப்புங்க ஐயா, சாக்க நிரப்புங்க ஐயா. We will go ஐயா. ஐயோ பரதேசியா வந்திருக்கிறோம் ஐயா, பரதேசியா போறோம் ஐயா. You can live and die like that. இந்த மாதிரி பேசி பேசி ஜெபித்து செத்து போலாம். Or அல்லது Joseph sends you a message. யோசேப்பு செய்தி கொடுக்கிறார், Go quickly. சீக்கிரமா போங்க, Bring daddy. அப்பாவை கூட்டிட்டு வாங்க, I give you wagon. நான் உங்களுக்கு பொதி பொதியாய் தருகிறேன். The Holy Ghost wagon. பரிசுத்த ஆவியானவருடைய வண்டி. Can I tell you good news? ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? The number one reason the Holy Spirit came here பரிசுத்த ஆவியானவர் இங்க வந்ததற்கு முதலாவது காரணம் to reveal what God has given to you. உங்களுக்கு தேவன் எதை வைத்திருக்கிறாரோ அதை வெளிப்படுத்துவதற்கு. That's the number one reason. அதுதான் முதலாவது காரணம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, eye has not seen, கண்கள் இன்னும் காணவில்லை, ears have not heard, செவிகள் இன்னும் கேட்கவில்லை, neither it entered into the heart of man. மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. First Corinthians 2:9-11. 1 கொரிந்தியர் 2:9 Listen. 11 வரை கவனியுங்கள். What God has prepared for those who love him from the foundation of the world. யார் தேவனை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினதை உலக தோற்றம் முதற்கொண்டு யாரும் கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. Now இப்பொழுதோ the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் reveals that. இதை வெளிப்படுத்துகிறார். கையை வச்சு சொல்லுங்க, Holy Spirit. சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே. The number one reason you came, நீர் எனக்குள் வந்ததனுடைய முதலாவது காரியம் to show you, to show me, எனக்கு காண்பிக்க உம்மை, my Joseph, என் யோசேப்பை, my Goshen, என் கோசேனை, my Canaan, என் கானானை. wow, bakashata parayata. Holy Spirit, சத்தமா பரிசுத்த சொல்லுங்க, ஆவியானவரே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே. from today இந்த நாள் முதற்கொண்டு you and I நீங்களும் நானும் will explore, நாம் வெடித்து சிதறலாம், explore, நாம் வெடிக்கலாம், கண்டுபிடிப்போம், we will find out நாம் கண்டுபிடிப்போம் what is this mystery. இந்த ரகசியம் என்ன என்பதை நாம் Christ, ஆராய்ச்சி செய்து Christ கண்டுபிடிக்கலாம். in me, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், the hope of glory. அவர்தான் மகிமையின் நம்பிக்கை. You can see yourself as a sinner. நீங்க உங்களை பாவியாவும் பாத்துக்கலாம், You can see that you can never be changed. ஒரு நாள் நீங்க மாறாத ஆளா இருக்கிறதாவும் பார்க்கலாம், Or you can see, அல்லது உங்களை பார்க்கலாம். கவனிங்க, Listen to me. it's not me improving. ஏன் நான் ஒண்ணுமே முன்னேறது மாதிரி தெரியலையே. எல்லாரும் சொல்லுங்க, நானா என் கேரக்டரை மாத்துறது இல்ல. I cannot change my character. Everybody say, you cannot change your character. நீங்களாக உங்களுடைய சுபாவத்தை மாற்ற முடியாது. Fasting will not change your உங்கள் character. உபவாசம் உங்களுடைய சுபாவத்தை மாற்ற முடியாது. One thing must be done. ஒரு காரியம் நடந்தாகணும், You must die. நீங்க செத்தால் ஒழிய நீங்க மாறுறது கஷ்டம். Otherwise you will not change. அல்ல செத்தா மாறிடுவீங்க, சாகலைனா மாற மாட்டீங்க. Even after death மரணத்துக்கு பிறகு கூட you will stink. நீங்க நாரி போய் தான் இருப்பீங்க. You must be buried. நீங்க மாறி போய் இருக்க மாட்டீங்க, நாரி போய் இருப்பீங்க, நீங்க அடக்கம் பண்ணப்படுவீர்கள். But what to do, Anna? அண்ணே நாங்க என்னத்தனே செய்யறது? I throw that man. நான் அந்த பழைய மனுஷனை வீசிறேன். I put Christ in you. நான் கிறிஸ்து அந்த இடத்துல வச்சிக்கிறேன். Bashakaraya. Oroporaya. Yaproporapa. That changes you, brother, in a minute. அதுதான் உடனடியாக உங்களை மாற்றும். ஆமென். Hallelujah. That's what Paul says. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். 2 Corinthians 3:18. 2 கொரிந்தியர் 3:18. But we all, with unveiled face, beholding as in a mirror the glory of the Lord, are being transformed into the same image from glory to glory, just as by the Spirit of the Lord. இங்க கவனிங்க, இப்ப எல்லாரும் சொல்லுங்க, see the glory of Jesus. இயேசுவின் மகிமையை காணுங்கள். இன்னொரு முறை சொல்லுங்க, see Christ in you. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பாருங்கள். See Christ in you. சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பார்த்து, see God's image in you. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய கிறிஸ்துவின் சாயலை பார்த்து, see Creator in you. உங்களுக்குள்ள இருக்கிற சிருஷ்டிகரை பாருங்கள். see everything is in you. எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிறதை பாருங்கள். through the mirror of God's word. தேவனுடைய வசனம் என்ற கண்ணாடியின் மூலமாக, பூத கண்ணாடியின் மூலமாக பாருங்கள். The more you see, எவ்வளவுக்கு அதிகம் பார்க்கிறீர்களோ, the more
more Holy Spirit will work. அவ்வளவுக்கு அதிகம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்வார். From glory to glory to glory to glory to பிறகு glory. மகிமையின் மேல் மகிமையின் மேல் மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள். ஸ்டார்டிங் அதான். முதல்ல துவக்கமே அதான். நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரே. I am nothing. என் கண்ணு மோசம் ஐயா. Oh, my eyes is worst eyes, Lord. worst eyes தான். Yes, மோசமான கண்ணு தான். ஒரே ஒரு ஆன்சர். ஒரே ஒரு பதில். ஜீசஸ் சொல்லிட்டார். இயேசு ஏற்கனவே சொல்லிட்டார் அவங்களுக்கு. கண்ணு ஒரு மாதிரி பொண்ண பாக்குதா? சரி, கண்ணு it looks a woman like with differently. your eyes looks very ugly. உங்க கண்ணு வித்தியாசமா அசிங்கமா பாக்குதா? Come. பாப்பா. Bring a knife. ஒரு கத்தி எடுத்துக்கிட்டே வா. கண்ணை புடிங்க எடுத்து போட்டு. சரி, தோண்டி தூக்கி போட்டு முடிஞ்சு போச்சு. பரலோகத்துக்கு போய் கண்ணு இல்லாதவனா கபோதியா இருக்கலாம். You know what God said? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? You know what God said? கர்த்தர் என்ன சொல்றார்? Your eye உன்னுடைய கண்ணு will never change. ஒரு நாள் மாறாதுப்பா. Even when you become 80 years old. அட 80 வயசு ஆனாலும் அது ஓல்ட் ஆகாதுப்பா. Even when you see a saree on the fan. இந்த ஃபேன்ல ஒரு சேலைய சுத்தி வச்சிருந்தா கூட Even if you are 80 years. நீ 80 வயசு ஆளா இருந்தாலும் you will look at this. அதை இப்படியே பாப்ப, மேல ஏறி இறங்கி. Your eyes are like that. ஐயா, உன் கண்ணு அந்த மாதிரி மாறா கண்ணு. So Jesus said, இயேசு சொன்னார், if these eyes look like that, இந்த கண்ணு அந்த மாதிரி பார்த்தா pluck it out. அட புடுங்கிடுறா. I understood, beloved. அருமையானவர்களே, நான் புரிந்து கொள்கிறேன். It's not by your self effort, my self effort. அது உங்களுடைய சுய முயற்சியில இல்ல, என்னுடைய சுய முயற்சியில் இல்ல. It's not, we cannot improve. நாம் நமக்கு கிரியை செய்து முயற்சி பண்ணி மேலே வர முடியாது. That's why Jesus said, அதனால தான் இயேசு சொன்னார், pluck out, புடுங்கிரு, break it. உடைச்சிரு. If the right hand beats your wife, cut it. உன்னுடைய வலது கை உன் மனைவியை அடித்தால் அந்த கை எதற்கு இருக்க வேண்டும்? மாறுகை மாறுகள். You know what I want to tell you? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், God did a provision. கர்த்தர் நமக்கு என்று ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி Your வைத்தார். eyes cannot change. உங்க கண்ணு மாறாதுக்கா. எடுத்துரு. சிலுவையில crucify it. சிலுவையில அறைந்துட்டார்னு சொல்லு. Now the new brand eye, Jesus Christ. Jesus see. இயேசு பார்க்கிறார். நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர். நான் நடந்தால் நீர் நடக்கின்றீர். நான் சிரித்தால் நீர் சிரிக்கின்றீர். நான் அழுதால் நீர் அழுகின்றீர். என்னில் வாழ்பவரே, கிறிஸ்துவின் ஆவியே, என்னில் வாழ்பவரே. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க. Old man, பழைய மனிதன், useless man. சத்தமா சொல்லுங்க. My old man, என்னுடைய பழைய is மனிதன், useless man. ஒன்றுக்கும் உதவாத மனுஷன். Nothing can be done. ஒண்ணும் செய்ய முடியாது. 100% useless. 100% உதவாக்கற. So, ஆகவே my father, என் பிதா unite me என்னை இணைத்து விட்டார். in Jesus. இயேசுவோடு இணைத்து When விட்டார். he died, அவர் மரித்தபோது that fellow gone. அந்த ஆள் போய்ட்டான். Now, இப்பொழுது when he rose again, அவர் எழும்பும்போது உயிரோடு a new life came. எனக்குள்ள புதிய ஜீவன் வந்து விட்டது. Now, இப்பொழுது it's not I who live. எல்லாரும் சொல்லுங்க, நான் வாழ்வதில்லை, Christ lives in me. கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். The life now that I live, இப்பொழுது நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, I live in the faith of the Son of God. நான் கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் வாழ்கிறேன். ஆமென். The just shall live by faith. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான். விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமான் பிழைக்கிறான். Quick. சீக்கிரம். Colossians கொலோசியர் 1:19. 1:19. 2:9 and 10. கொலோசியர் 2:9-10. Romans 8:32. ரோமர் 8:38. Underline. You can share it with other people. மற்றவங்களுக்கு போய் நீங்க அதை சொல்லலாம். அதுக்கு தான் சத்தமா. அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. Loud. Colossians 1:19. For it pleased the Father that in him all the fullness should dwell. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க.
It was God's great joy. அது தேவனுடைய பெரிதான சந்தோஷம். இன்னொரு முறை, it was great joy. அது பெரிய சந்தோஷம். That in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே. இன்னொரு முறை, in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே. சகல fullness dwell. சகல பரிபூரணமும் கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாயிருக்கும்படி. Where is now all the fullness? இப்பொழுது சகல பரிபூரணமும் எங்கே இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள். According to 1:19 where? சொல்லுங்க. கொலோசியர் 1:19 படி எங்கே இருக்கிறது? In Christ. எல்லாரும் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள். Where are you? நீங்க எங்க இருக்கிறீங்க? In Christ. கிறிஸ்துவுக்குள். Who is inside you? உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? Christ in you. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். Amen. ஆமென். This is the mystery God revealed to Paul. பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தின தேவ ரகசியம் இது. 2:9-10 quick. கொலோசியர் 2:9-10. For in him dwells all the fullness of the Godhead bodily. Next word very powerful. அடுத்த வார்த்தை ரொம்ப வல்லமையானது. Next word. And you are complete in him, who is the head of all principality and power. You are நீங்கள் half in him. அவருக்குள் பாதியாய் இருக்கிறீர்கள். Quarter in him. அவருக்குள் கால்வாசியாய் இருக்கிறீர்கள். More you need. இன்னும் அதிகம் தேவை. No. எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க. All the fullness of எல்லா சகல பரிபூரணமும் Godhead. அவருடைய தலைக்குள்ளே. Godhead என்ன தெரியுமா? தேவனுடைய தலையாய் இருக்கிற அவருக்குள். இல்ல, அது அடுத்தது. இப்ப எல்லாரும் சொல்லுங்க. All the fullness சகல பரிபூரணமும் of the Father. பிதாவின் பரிபூரணம். All the fullness சகல பரிபூரணம் of Jesus. இயேசுவின் பரிபூரணம். All the fullness சகல பரிபூரணம் of the Holy Spirit. பரிசுத்தாவின் சகல பரிபூரணம். தமிழ்ல இருக்கு தெய்வத்தினுடைய சகல பரிபூரணம். வேதத்துல தமிழ்ல இருக்குது தெய்வத்துவத்தினுடைய சகல பரிபூரணம். English it says the all the fullness of Godhead. Godhead means Father, Son and the Holy Spirit. இப்ப எல்லாரும் சொல்லுங்க. All the fullness of Father. பிதாவினுடைய சகல பரிபூரணமும். All the fullness of Jesus. இயேசுவின் சகல பரிபூரணமும். All the fullness of the Holy Ghost. பரிசுத்தாவின் சகல பரிபூரணமும் Dwell in his body. அவருடைய சரீரத்துக்குள் இருக்கிறது. Next word. அடுத்த வார்த்தை. Because I am in him. நான் அவருக்குள் இருக்கிறபடியால் All his fullness. அவருடைய சகல பரிபூரணமும் is in me. அது எனக்குள் இருக்கிறது. Makarasha. Pray in tongues. Pray in tongues. Pray in tongues. ஜெபிங்க. Please pray in tongues. தயவு செய்து அந்நிய பாஷையில I ஜெபிங்க. want this revelation to shine. இந்த வெளிப்பாடு உங்களிலே பிரகாசிக்க வேண்டும். This must shine in your heart. உங்களுடைய இதயத்திலே இது பிரகாசிக்க வேண்டும். When problem comes in the family, குடும்பத்திலே ஏதாவது பிரச்சனை வந்தால் don't say Jesus. சொல்லாதீங்க இயேசுவே. I am. நான் Christ on me. எனக்குள்ள இயேசு இருக்கிறார். When you take that authority, இந்த அதிகாரத்தை நீங்கள் எடுக்கும்போது things begin to move. எல்லா காரியங்களும் மாற ஆரம்பிக்கும். Ashkarabashata. ரகஷகரோபகரபகர. Romans 8:32. ரோமர் 8:32. He who did not spare his own son. ஐயோ, when you read this you will cry. இதை வாசிக்கும் போதே அழுவீர்கள். அப்பா, the only person I can spare, நான் கொடுக்க I cannot spare. நான் கொடுக்க கூட முடியாத ஒரே ஒருத்தர் my son. என் குமாரன் தான். When I didn't spare him, நான் அவரையே வைத்துக் கொள்ளாம இருக்க when I didn't keep him in heaven எனக்குன்னு பரலோகத்துல அவரை புடிச்சு வச்சுக்கிறாம and deliver him into your hand, உங்க கையில நான் கொடுத்துட்டேன் பாரு, even to crucify him, அவரை சிலுவையில அடிக்கிறதுக்கு உன்னை மீட்க உன்னை ஆசீர்வதிக்க அவருக்கென்றே அடிக்க கொடுத்துட்டேன் பாரு. when I didn't spare my own son என் குமாரனை என்றும் நான் பார்க்காம and delivered him up for us all, மற்ற எல்லாவற்றுக்காக கொடுத்துட்டேனே, not for 5 believers, all believers, எல்லா விசுவாசிகளுக்காக கொடுத்துட்டேன். when I gave my son, என் குமாரனையே கொடுத்தனே, when I gave my spirit, என்னுடைய ஆவியவே கொடுத்துட்டனே, when I gave everything, நான் எல்லாவற்றையும் கொடுத்துட்ட போது will I not give you
நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்திருக்கும் போது will I not give you நான் கொடுக்க மாட்டேனா? along with him, அதோ அவரோடு கூட along with him, அவரோடு கூட all things, எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டேனாப்பா? all things? எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேனா? கொஞ்சம் சொல்லுங்க, along with him. அவரோடு கூட When I gave my only son, என்னுடைய ஒரே பேரான குமாரனையே உனக்காக கொடுத்துட்டேனே. will I not give you power? உனக்கு வல்லமை கொடுக்க மாட்டேனா? Will I not give you holiness? அவரை கொடுத்த போதே உனக்கு பரிசுத்தத்தை கொடுக்கலையா? The most precious person lives in you. உனக்குள்ள விலையேற பெற்ற பரிசுத்த தேவன் வாழ்கிறார். Barabau Shanda. ஊரா கரா Pray in பக்கரோ. tongues, pray in tongues. அந்நிய பாஷையில ஜெபிங்க. Hakaraya Sheta. ராகதோர பாக்கரகாரா. Thambi, come back to Colossians 1. கொலோசியர் 1க்கு வாருங்கள். Listen to me. கவனியுங்கள். One prayer. ஒரு ஜெபம். எல்லாரும் சொல்லுங்க, only one prayer. ஒரே ஒரு ஜெபம். ஒக்க பிரேயர். One prayer. ஒரு ஜெபம். The church needs. சபைக்கு தேவையான ஒரே ஒரு ஜெபம். It's not blessing. அது ஆசீர்வாதம் It's அல்ல. not prayer. அது ஜெபம் அல்ல. It's not holiness. அது பரிசுத்தம் அல்ல. Nothing. ஒன்றுமில்லை. If you pray for this, இதற்காய் ஜெபித்தால், Father, பிதாவே, let your church உம்முடைய சபை know your will, உம்முடைய சித்தத்தை அறியட்டும், know your wisdom, உம்முடைய ஞானத்தை அறியட்டும், know your understanding, உம்முடைய புரிந்து கொள்ளுதலை அறியட்டும், open their eyes. அவருடைய மனக்கண்களை திறந்தருளும். When that one prayer அந்த ஒரு ஜெபம் includes அது அடக்கி இருக்கிறது all the other prayers, மற்ற எல்லா ஜெபங்களையும் அடக்கி இருக்கிறது. Garabashanda. ரபஹர ஷோக்கரோ. Who is living in you? உங்களுக்குள்ள யார் வாழ்கிறது? Say it now. இப்பொழுது சொல்லுங்கள். Who is living in you? யார் உங்களுக்குள் வாழ்கிறது? The exact image of God. தேவனுடைய சாயலாய் இருக்கிறவரே வாழ்கிறார். Who is living in you? உங்களுக்குள்ள யார் வாழ்கிறார்? The creator, அந்த சிருஷ்டிகர், owner, அவர் சொந்தக்காரர், master அவர் அதிகாரி, of heaven, பரலோகத்தின் அதிகாரி, earth, பூலோகத்தின் அதிகாரி, all the earth. பூலோகத்தின் அத்தனை அதிகாரி. Can I tell you? உங்களுக்கு சொல்லட்டுமா? All the angels are for him. அவருக்காகவே சகல தேவதூதர்களும் படைக்கப்பட்டார்கள். Now he is in you. அவர் உங்களுக்குள் இருக்கிறார். Now what happened to you? இப்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கிறது? Angels are helping us now. இப்பொழுது தேவதூதர்கள் நமக்கு ஒத்தாசை செய்கிறார்கள். Not because you are holy. நீங்க பரிசுத்தமா இருக்கிறதுக்கு அல்ல. Those who inherit salvation, they are the ministering spirits. ரட்சிப்பை சுதந்தரிக்கிறவர்களுக்காக இருக்கிற பணிவிடை ஆவிகள். Hebrews 1:14. எபிரேயர் 1:14 சொல்லுகிறது. Then what is 3? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. 3. 3. In him. அவருக்குள். சத்தமா சொல்லுங்க. In him. அவருக்குள். Consist all things. சகலமும் அவருக்கு, சகல பரிபூரணமும் அவருக்குள் இருக்கிறது. The one who has all God's fullness. சகல தேவத்துவத்தின் பரிபூரணத்தை உடையவருக்குள்ளே நீங்களும் பரிபூரணமாய் இருக்கிறீர்கள். He lives in you. அவர் உங்களுக்குள் வாழ்கிறார். Then பிறகு He is the image of the invisible God. Image of the unseen God. அவர் காணக்கூடாத தேவனுடைய சாயல். Next. The firstborn over all creation. Firstborn. எல்லாரும் சொல்லுங்க. Firstborn. முதல் பிறந்தவர். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. Firstborn. முதல் பிறந்தவர். சத்தமா. முதல் பிறந்தவர். Firstborn. முதல் பிறந்தவர். You. நீங்க. Secondborn. இரண்டாவது பிறந்தவங்க. இரண்டாவது பிள்ளை. 1000 born. பிறகு 1000 பிறந்தவங்க. 1 million born. Who is the firstborn? முதல்ல பிறந்தவர் யாரு? You know what that does mean? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? The one who rose again. மறுபடியும் எழுந்தவர். That's the firstborn. அவர்தான் புதிதாய் பிறந்தவர். He is the firstborn. அவர்தான் முதலாவது பிறந்தவர். Peter is the secondborn. பேதுரு இரண்டாவது Paul பிறந்தவர். is the thirdborn. பவுல் மூன்றாவது பிறந்தவர். Wigglesworth 1000 born. விக்கில்ஸ்வர்த் 1000 பிள்ளைக்கு பிறகு பிறந்தவர். நம்ம எல்லாம் ஒரே ரேஸ். நாம எல்லாம் ஒரே இணையா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. All of us are same race. நாம எல்லாரும் ஒரே இனம். Same DNA. ஒரே நேச்சர், மரபணு உள்ளவர். He lives in us. அவர் நமக்குள் வாழ்கிறார். With all his fullness. அவருடைய சகல பரிபூரணத்தோடு. இப்ப எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. Jesus. சொல்லுங்க. இயேசு is in me. எனக்குள்ள இருக்கிறார். He is அவரே my firstborn. என்னுடைய முதல் பிறந்தவர். He is my elder brother. எனக்கு மூத்த சகோதரர் முன்னாடி பிறந்தவர். Yes sir, no சொல்லிடுங்க. ஆமாவா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க. The one who lives in me எனக்குள்ளே வாழ்கிறவர் is the firstborn. அவர்தான் முன்னாடி பிறந்தவர், முதல் பிறந்தவர். The Bible says, வேதம் சொல்லுகிறது, if we are children of God, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் we are the heirs of God. நாம் தேவனுக்கு சுதந்திரராய் இருக்கிறோம். If your daddy is a landowner, உங்க அப்பா நிலத்துக்கு சொந்தக்காரர்னா, and he has 2 sons, அவருக்கு 2 பிள்ளைகள், you are a younger son, நீங்க இளைய பிள்ளை. so the father's land, இந்த அப்பாவுடைய நிலம், who is the heir? யார் அதுக்கு வாரிசு?
listen. எல்லாரும் சொல்லுங்க, I am God's child. நான் தேவனுடைய பிள்ளை. I am his வாரிசு. நான் அவருடைய அவகாசி. I am his heir. நான் அவருடைய சொந்த வாரிசு. If I am his heir, நான் அவருடைய வாரிசு என்றால் I am a joint heir to Christ. நான் கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளன். Christ and you are நீங்களும் கிறிஸ்துவும் பங்காளிகள். joint. சத்தமா சொல்லுங்க, joint. உடன் பங்காளி. According to the Bible, வேதத்தின்படி the firstborn முதல்ல பிறந்தாரே is a lucky guy. அவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. How many of you know that? எத்தனை பேருக்கு அது தெரியும்? In the Bible, வேதத்துல the firstborn முதல்ல will have பிறந்தவங்களுக்கு double portion. நீங்க 2 மடங்கு கொடுக்கணும். Do you remember 2 brothers in the Old Testament பழைய ஏற்பாட்டுல 2 சகோதரர்கள் தெரியுமா? fighting for the birthright? தங்களுடைய பிறப்புரிமைக்காக சண்டை போட்டாங்களே. Wow, you know Bible. ஸ்வீகாரத்துக்காக. What happened? என்ன நடந்தது? You is the firstborn. யார் முதல்ல பிறந்தா? ஈசா. ஏசா. சத்தமா சொல்லுங்க, ஏசா. ஏசா. ஈசா. ஈசா. Who is the second born? இரண்டாவது பிறந்தவன் யாரு? Jacob. யாக்கோபு. So Jacob wanted the firstborn property. அந்த யாக்கோபுக்கு முதல் அன்னங்காரனுடைய சொத்து தேவைப்பட்டது. He wanted his property and the firstborn also. அவன் என் சொத்து வேணும், அண்ணன் சொத்து வேணும்னு பேராசைக்காரன். So what happened? என்ன நடந்தது? One time Esau came from the field. ஒரு நாள் ஏசா வந்தான். This Eva, வயல்வெளியில இருந்து. Jacob was making some lentils. அவன் சில குச்சி பொறுக்கிட்டு இருந்தான். Porridge. Stew. எல்லாரும் சொல்லுங்க, he was making some porridge. அவன் சில கூழ் காய்ச்சிட்டு இருந்தான். It was very red color. அது ரெட் கலர், சிவப்பு கலர். You know the story. உங்களுக்கு தெரியும். Esau was hungry. ஏசா ரொம்ப பசியா இருந்தான். You know what Jacob said? யாக்கோபு என்ன தெரியுமா சொன்னா? Give me your birthright. உன்னுடைய பிறப்புரிமை எனக்கு கொடு. சொல்லுங்க, என்ன சொன்னா? Give me your சேஷ்ட புத்திரபாகம். சேஷ்ட புத்திரபாகம். சேஷ்ட புத்திரபாகத்தை. Your first birthright கொடுத்துரு. அன்னங்காரனுக்குரிய பங்கை கொடு. சேஷ்ட புத்திரபாகம். You know what he said? அவன் என்ன தெரியுமா சொன்னா? I will give you porridge. நான் உங்களுக்கு கூழ் தரேன். You give me your birthright. உன்னுடைய சேஷ்ட புத்திரபாகத்தை எனக்கு கொடுத்துரு. Many of us are like that. அநேகர் அப்படி தான் இருக்கிறோம். I will leave 2 food. நான் உங்களுக்கு 2 சாப்பாடு தரேன். Fasting. 2 நாள் ஃபாஸ்டிங். So 6 meal I will give you. நான் உமக்கு 6 சாப்பாடு கொடுக்கிறேன் ஆண்டவரே. You give me your power. உம்முடைய வல்லமை எனக்கு தாங்க. Your Jesus is not Esau. உங்க இயேசு ஏசா இல்ல. You know what he says? You know what he? அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? எப்பா all my fullness, என்னுடைய சகல பரிபூரணமும் take it. எடுத்துக்கப்பா. I myself give myself. நானே என்னைய கொடுத்துட்டேனேப்பா, நானே கொடுக்கிறேன். Say hallelujah. Hallelujah. You don't need to do anything. நீங்க எதுவும் கொடுக்க வேணாம். Just say thank you அண்ணா. அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ் னே வாங்கிக்க. Your power is my power. உங்க வல்லமை Your love is my love. உங்க அன்பு என்னுடைய அன்பு. You are in me. நீங்க எனக்குள்ள இருக்கீங்க. Thank you Jesus for your love to me. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. You know what he wanted? அவருக்கு என்ன தெரியுமா தேவைப்பட்டது? To get the blessings of the elder son. மூத்த அண்ணனுடைய அந்த ஆசீர்வாதத்தை வாங்க. He put the Esau cloth, you know it, Milton told you. உங்களுக்கு தெரியும், யாக்கோபு அவருடைய அண்ணனுடைய அந்த உடையெல்லாம் போட்டுக்கிட்டார். Father said, அப்பா சொன்னார், come. வா. Let me feel you. நான் உன்னை உணரட்டும். Feel பண்ணாரு. உணர்ந்தார். Voice. ஸ்மெல் பண்ணார். Voice. சத்தத்தை பார்த்தா Jacob. யாக்கோபு. தொட்டு பார்த்தா பாடி. அந்த சரீரத்தை தொட்டா Esau. ஏசா. Can I tell you? ஒன்று சொல்லட்டுமா? Esau, Jacob, direct opposite. ஏசாவும் யாக்கோப்பும் அப்படியே வித்தியாசமானவங்க. எதிர்மறை. ஒரு ஸ்மூத் பாடி, அவர் ஹேரி பாடி. அவர் ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாரு, அவர் ரொம்ப முடி நிறைஞ்சவர். இவர் ஹோம் மேன், அவர் டூரிங் மேன். இவர் வீட்லயே இருக்கிற ஆளு, அவர் ஊர் சுத்தி ஆளு. இவர் மம்மி சைல்டு, அவர் டாடி சைல்டு. அவர் அப்பாவுக்கு பிரியர், இவர் அம்மா பிள்ளை. டைரக்ட் ஆப்போசிட். 2 பேரும் எதிரும் புதிரும். Can I tell you?
நான் ஒன்று சொல்லட்டுமா? You and Jesus நீங்களும் இயேசுவும் are heaven and earth difference. இங்க கவனிங்க, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசமா, அவ்வளவு வித்தியாசமான You ஆட்கள். cannot mix it at all. ரெண்டு பேரும் ஒத்தே வராது. The only thing you can do is நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, don't try to become like him. அவரை மாதிரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி சூட்டெல்லாம் மாத்தி You have to walk like Jesus. நீ இயேசுவை போல நடக்க வேண்டும். You have to pray like Jesus. இயேசுவை போல் ஜெபிக்க வேண்டும். என்ன பண்றது? What can we do? What Jacob can become Esau? யாக்கோபு ஏசாவா மாறினாரா? Is it லேசா? அது சாதாரண காரியமா? Isn't it easy? So what is the easiest thing? எது சுலபமான வழி? Take the clothes. அந்த ஆடையை எடுத்துக்கோ. Put on Christ. கிறிஸ்துவை போட்டுக்கோ. So hallelujah சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஹalleluya. And the daddy touched it. அங்க அப்பா தொட்டு பார்த்தார். Voice சத்தத்தை பார்த்தா Jacob. யாக்கோபு. Body சரீரத்தை தொட்டு பார்த்தா Esau. ஏசா. சரி சரி. Here இங்க new man. புது மனுஷன். Here வெளிய பார்த்தா old man. பழைய மனுஷன். Double actor. என்ன டபுளா போடுறாரு? No sir. இல்ல சார், Old man is crucified. பழைய மனுஷன் அடைக்கப்பட்டான் சார். When you say நீங்க அப்படி சொல்லும்போது, அண்ணா அண்ணே I have this and that also அண்ணா. அண்ணே எனக்குள்ள இதுவும் இருக்குது அதுவும் இருக்குன்னே. As long as you die இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும் போங்க. ஐயா நீ சாகுற வரை இதுவும் அதுவும் இருக்கும்பா. Now you say இப்ப சொல்லுங்க, Christ is in me. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரியா? சத்தமா Christ is in கிறிஸ்து me. எனக்குள்ள இருக்கிறாரியா? Christ is in me. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரியா? He is filling me. அவர் என்னை நிரப்பி இருக்கிறாரியா? Rabarakata. ராகோரோபோஷோகோரோ. Arbalabaraka. Take Ephesians. எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்கள். Ephesians எபேசியர் chapter 3 for 14 and For this reason I bow my knees to the Father of our Lord Jesus Christ, from whom the whole family in heaven and earth is named, that he would grant you, according to the riches of his glory, to be strengthened with might through his Spirit in the inner man, that Christ may dwell in your hearts through faith. எல்லாரும் கையோ சொல்லுங்க. Father, பிதாவே, Christ, கிறிஸ்து, Christ கிறிஸ்து is living அது எனக்குள்ளே in my life என்னுடைய வாழ்க்கையிலே வாழ through faith. விசுவாசத்தின் மூலமாக. Thank you Father. நன்றி பிதாவே. சத்தமா சொல்லுங்க. Thank you Father. நன்றி பிதாவே. Christ கிறிஸ்து is living in me. எனக்குள்ளே வாழ்கிறார். I believe you. நான் உம்மை நம்புகிறேன். Thank you for Jesus in me. எனக்குள்ள இருக்கிற இயேசுவுக்காய் நன்றி. That is the step. அதுதான் ஒரு முதல் படி. Then பிறகு 18 அல்லது 19 18 படிங்க. May be able to comprehend with all the saints what is the width and length and depth and height, to know the love of Christ which passes knowledge, that you may be filled with all the fullness of God. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. First, முதலாவது எல்லாரும் சொல்லுங்க. First, முதலாவது I believe, நான் விசுவாசிக்கிறேன், Christ lives in me. கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார் என்று. The more I meditate, நான் எவ்வளவுக்கு அதிகம் தியானிக்கிறேனோ, the more I be preach, நான் எவ்வளவு அதிகம் பிரசங்கம் பண்ணுகிறேனோ, the more I see in him, நான் எவ்வளவுக்கு அதிகம் என்னை அவருக்குள் பார்க்கிறேனோ, the more I am filled with all the fullness of God. நான் அவ்வளவுக்கு அதிகம் கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தால் நிரப்பப்படுகிறேன். இப்ப Colossians 1:5 எடுங்க. இப்பொழுது கொலோசியர் 1:5. Because of the hope which is laid up for you in heaven, of which you heard before in the word of the truth of the gospel. Listen. கவனியுங்கள். You heard. நீங்க கேட்டீங்க. What did you hear now? இப்பொழுது என்ன கேட்டீங்க? The word of the truth of the gospel. அந்த சுவிசேஷத்தினுடைய சத்திய வார்த்தையை கேட்டீர்கள். Everybody say I heard. நான் கேட்டேன். The gospel. அந்த சுவிசேஷம். The good news. அந்த நல்ல செய்தி. Too good to be true. அது உண்மையாய் இருக்கிறதற்கும் மேலான Thank you Lord. சொல்லுங்க. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. I heard this news. நான் இந்த செய்தியை கேட்டுட்டேன். You know what did you hear? அது என்னது கேட்டீங்க தெரியுமா? Because you heard this, இதை நீங்க கேட்டதனால there is a hope in heaven about you. உங்களை குறித்து பரலோகத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. Big hope. பெரிய நம்பிக்கை. எல்லாரும் சொல்லுங்க. There is அங்கே great hope. பெரிய நம்பிக்கை
இருக்கிறது laid up in heaven பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது for me. எனக்கு. Can I tell you, brother? உங்களுக்கு சொல்லட்டுமா? Heaven believes you. பரலோகம் உங்களை நம்புகிறது. Heaven is hopeful about you. இப்பொழுது பரலோகமே உங்களை நம்பி இருக்கிறது. Don't lose your hope. உங்களுடைய நம்பிக்கையை விட்டுறாதீங்க. Don't lose your hope. உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. You know why there is hope in heaven? பரலோகத்திலே ஏன் நம்பிக்கை இருக்கு தெரியுமா? Not because of your old man. உங்களுடைய பழைய மனுஷனால இல்ல. No. இல்லை. Christ in you. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். The hope. அந்த நம்பிக்கை. The hope. நம்பிக்கை. The hope. நம்பிக்கை. Of glory. மகிமையின் நம்பிக்கை. சத்தமா சொல்லுங்க. Because ஏனென்றால் Christ in me. கிறிஸ்து எனக்குள்ள இருப்பதினாலே. That's my hope. அது என்னுடைய நம்பிக்கை. That's a heaven's hope. அது பரலோகத்தின் நம்பிக்கை. Shout it. I have hope. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. Heaven hope. பரலோக நம்பிக்கை. Heaven believe. பரலோக நம்புகிறது. I believe. நான் நம்புகிறேன். Because ஏனென்றால் Christ in me. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். The hope of glory. மகிமையின் நம்பிக்கையாய். When did you see that? எப்பொழுது அதை பார்த்தீர்கள்? When you heard the truth. நீங்கள் அந்த சத்தியத்தை கேட்டபோது. Did you hear the truth? இன்றைக்கு அந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறீர்களா? This truth இந்த சத்தியம் will give you hope in your life and ministry. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் ஊழியத்திலும் உங்கள் குடும்பத்திலும் நம்பிக்கையை கொண்டு வரும். Many of you came உங்களில் அநேகர் வந்தீர்கள். hopeless. நம்பிக்கை இல்லாமல் வந்தீர்கள். Hopeless. நம்பிக்கை இல்லாமல் You thought வந்தீர்கள். I cannot live holy. ஐயோ பரிசுத்தமாய் என்னால் வாழ முடியாது. I will fall. நான் விழுந்துருவேன். Again and again I will fall. மறுபடி விழுகிறேன். My family no hope. என்னுடைய குடும்பத்துக்கு நம்பிக்கை இல்லை. Ministry no hope. ஊழியத்திலே நம்பிக்கை இல்லை. But now ஆனால் இப்பொழுது God tells you கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். Christ is your hope. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரே அதே நம்பிக்கை. The one who lives in you உங்களுக்குள்ளே வாழ்கிறவர் is your hope. அவரே உங்கள் நம்பிக்கை. There is a tremendous hope in heaven. பரலோகத்திலேயும் மகா பெரிய நம்பிக்கை இருக்கிறது. About you. உங்களை குறித்து. About your ministry. ஊழியத்தை குறித்து. About your family. உங்களுடைய குடும்பத்தை குறித்து. Heaven is not hopeless. பரலோகம் உங்களை பத்தி நம்பிக்கை இல்லாமல் இல்லை, நம்பி இருக்கிறது. You are not hopeless. நீங்களும் நம்பிக்கை இல்லாமல் இல்லை. Are you happy? அதை குறித்து சந்தோஷம். My family. என்னுடைய குடும்பம். My ministry. என்னுடைய ஊழியம் will go. போகும். From glory to glory. மகிமை மேல மகிமைக்கு. In heaven. பரலோகத்திலே there is a great hope. பெரிய நம்பிக்கை இருக்கிறது. Heaven hope பரலோக நம்பிக்கை will never fail. ஒரு நாளும் தோற்று போகாது. Heaven hope பரலோக நம்பிக்கை will never fail. ஒரு நாளும் தோற்காது. Whatever Satan hope சாத்தான் என்ன நம்பிக்கை இருக்கிறதோ about me என்னை குறித்து is already defeated. ஏற்கனவே அவன் தோற்கடிக்கப்பட்டான். Thank you Father. நன்றி பிதாவே. Thank you Father. நன்றி பிதாவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Holy Ghost. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க Father. பிதாவே. Father. பிதாவே. You don't give me bag by bags. எனக்கு பொட்டி பொட்டியா கொடுக்கல, பையா கொடுக்கல. You put me in Goshen. நீர் கோஷேனிலே என்னை வைத்து விட்டு. சொல்லுங்க you put me in Goshen. என்னை கோஷேனிலே வைத்து விட்டு. Goshen. Goshen is my savior Jesus. அதுதான் என்னுடைய இரட்சகருடைய வீடு. Harabashata. ரகதரகரபா. Christ is in me. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். Thank you Lord. சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க. I am not alone. நான் தனியாக அல்ல. I am not alone. நான் தனியாக அல்ல. Even if I suffer, நான் பாடுபட்டாலும் I suffer with him. நான் அவரோடு பாடுபடுகிறேன். இன்னொரு முறை. Even if I suffer, நான் பாடுபட்டாலும் I suffer with him. நான் அவரோடு பாடுபடுகிறேன். Because I suffer with him, நான் அவரோடு பாடுபடுகிறபடியால் I will reign with him. நான் அவரோடு ஆளுகை I செய்வேன். will rule with him. நான் அவரோடு ஆளுகை செய்வேன். Nothing is alone. எதுவும் தனியா இல்லை. My battle is not a lonely battle. என்னுடைய யுத்தம் தனியான யுத்தம் அல்ல. சத்தமா சொல்லுங்க. Shout loudly shout. Creator என்னுடைய சிருஷ்டிகர் lives in me. எனக்குள்ளே வாழ்கிறார். My holiness என்னுடைய பரிசுத்தம் is not my problem. அது என்னுடைய பிரச்சனை அல்ல. My holy life என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை is not my problem. என் பிரச்சனை அல்ல. It is his problem. அது அவருடைய பிரச்சனை. There is a hope. நம்பிக்கை இருக்கிறது. There is a hope. நம்பிக்கை இருக்கிறது. Thank you Father. நன்றி பிதாவே. Lift up your hand and say, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Father, பிதாவே, I was hopeless. நான் நம்பிக்கையற்று இருந்தேன். Devil tried to kill my hope. சாத்தான் என்னுடைய நம்பிக்கையை அழிக்க பார்த்தான். Now இப்பொழுது the mystery அந்த ரகசியம் is revealed. அது வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. The mystery அந்த ரகசியம் is revealed. வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. The mystery அந்த ரகசியம் that was hidden அது மறைந்திருந்தது. for generations
generation தலைமுறை தலைமுறையாய் is revealed அது இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு விட்டது to us. எங்களுக்கு. This is the mystery இதுதான் ரகசியம், that has அது the richest glory. மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கிற அந்த நம்பிக்கை. Now another question. இன்னொரு கேள்வி, How many of you will say, எத்தனை பேர் சொல்லுவீங்க, Anna, அண்ணே this mystery is now given to me. இந்த ரகசியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. I will faithfully take this mystery and give it to the body of Christ. நான் உத்தமமாய் இந்த ரகசியத்தை எடுத்து கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கொடுப்பேன். I am a steward of God's mystery. நான் தேவனுடைய ரகசியத்தினுடைய உக்கிரானக்காரன். சொல்லுங்க, I am a minister நான் ஒரு ஊழியக்காரன். for this mystery. இந்த ரகசியத்திற்கு I am ready to suffer நான் பாடுபட ஆயத்தம். for this mystery. இந்த ரகசியத்துக்கு சொல்லுங்க, I am ready to suffer நான் இந்த ரகசியத்துக்கு பாடுபட ஆயத்தமாய் for this இருக்கிறேன். mystery. இந்த ரகசியத்துக்கு I will labor. நான் பாடுபடுவேன். I will work hard. நான் கடினமாய் உழைப்பேன். I will take the நான் word. கர்த்தருடைய வசனத்தை எடுப்பேன். I will work நான் hard. கடினமாய் உழைப்பேன். I will find நான் out கண்டுபிடிப்பேன் what I have எனக்கு என்ன இருக்கிறது என்று. because Christ is in me. ஏனெனில் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். I will strive. நான் அதை தொடர்ந்து ஓடுவேன். I will labor. நான் அதற்கு பாடுபடுவேன். Not with my strength, நான் என்னுடைய இதுல இல்ல, but with the power, mighty power அந்த வல்லமையான சக்தி that's working in me. எனக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையின் சொல்லுங்க, Holy படியே Spirit, பரிசுத்த ஆவியானவரே, you are upon me. நீர் என் மேல இருக்கிறீர். You came in my என் life வாழ்க்கையில வந்து விட்டு to show, அதை காண்பிக்க, to show காண்பிக்க all the mystery, சகல to ரகசியத்தையும் teach me, எனக்கு போதியும், to lead me into this teaching. இந்த போதனையில் என்னை நடத்தும். You came, இல்ல அதுக்கு தான் வந்தீங்க. You came. நீங்க வந்து விட்டீங்க. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த Thank ஆவியானவரே. you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுங்க, Lord, கர்த்தாவே, I will take நான் எடுத்துக்கொள்கிறேன் the New Testament. புதிய ஏற்பாட்டை. Even when I read Old நான் Testament, பழைய ஏற்பாட்டை வாசித்தால் கூட I will see through the eye of the New Testament. புதிய ஏற்பாட்டின் கண் கொண்டு அதை பார்த்து வாசிப்பேன். I have எனக்கு இருக்கிறது God's nature. கடவுளுடைய சுபாவம். சொல்லிட்டே இருங்க, I எனக்கு have இருக்கிறது God's holiness. பரிசுத்தம். I have எனக்குள்ளே God's meekness. தேவனுடைய தாழ்மை இருக்கிறது. I have எனக்குள்ளே இருக்கிறது God's power. தேவனுடைய வல்லமை. Ashkaramaraba. ரப ரப கரகோஷ ரப ரப ரப. My elder brother, என்னுடைய மூத்த சகோதரன், my elder brother என்னுடைய மூத்த சகோதரன் gave everything he has. அவருக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். Thank you, Father. நன்றி பிதாவே. Thank you, Father. நன்றி பிதாவே. சொல்லுங்க, thank you, Father. நன்றி பிதாவே. The creator அந்த சிருஷ்டிகர் of heaven and earth lives in me. Lives in me. எனக்குள்ள இருக்கிறார். Maraba shatabaranda. சொல்லுங்க, heaven belongs to me. பரலோகம் எனக்கு சொந்தம். Earth belongs to me. பூலோகம் எனக்கு சொந்தம். Angels belong to me. தேவதூதர்கள் எனக்கு சொந்தம். Thrones belong to me. எல்லாம் சிம்மாசனங்கள் எனக்கு சொந்தம். Everything. எல்லாமே All the fullness of the Father. பிதாவினுடைய சகல All the பரிபூரணம். fullness of Jesus. இயேசுவின் சகல பரிபூரணம். All the fullness of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் சகல பரிபூரணம் Living in this body. இந்த சரீரத்துக்குள் வாழ்கிறது. I am Christ's body. நான் கிறிஸ்துவின் சரீரம். I am Christ's body. நான் கிறிஸ்துவின் சரீரம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Mashkorabaraba. ரபகல ரபரபரபா. Yarabalabaraka. ஓரி பலபர சகல ரபா. Arabaraka. ரிகதரபரபா. சொல்லுங்க, Father. பிதாவே, All the Old Testament saints, எல்லா பரிசுத்தவான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் you gave them gifts, Lord. அவர்களுக்கு வரங்கள் கொடுத்தீர். But ஆனால் you made me என்னை ஆக்கிவிட்டு a son of your promise, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் குமாரனாய், daughter of your உம்முடைய promise. வாக்குத்தத்தத்தின் குமாரத்தியாய். And you don't give me gifts by gifts. இப்பொழுது வரவரமாய் கொடுப்பதில்லை. All that you have, உமக்கு இருக்கிறதெல்லாம் you gave it to me. எனக்கு கொடுத்து விட்டு. Thank you, Father. நன்றி பிதாவே. Pray in tongues. அந்நிய பாஷையில ஜெபியுங்க. Pray in the Holy Ghost. பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. This revelation will change your life. இந்த வெளிப்பாடு உங்களை மாற்றிவிடும். The more you see, எவ்வளவு அதிகம் the பார்க்கிறீர்களோ, more you see, எவ்வளவுக்கு அதிகம் பார்க்கிறீர்களோ, the more you will go from glory to glory to glory to அவ்வளவுக்கு அதிகம் glory. நீங்கள் மகிமை மேலே மகிமையின் மேலே மகிமைக்கு போவீர்கள். Then what happened? The hope is laid up for you in heaven, which has come to you, as it has also in all the world, and is bringing forth fruit, as it is also among you, since the day you heard and knew
the grace of God in truth, which has come to you as it has also in all the world. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, this gospel. இந்த சுவிசேஷம், சொல்லுங்க, this gospel இந்த சுவிசேஷம் has come to me. இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Clap your hands to Jesus. இயேசு கரங்களை தட்டுங்க. This gospel இந்த சுவிசேஷம் has come to me. அது எனக்குள்ள வந்து விட்டது. இன்னொரு தடவை படிங்க இந்த வசனத்தை. All of you read it. மறுபடியும் படிங்க, எல்லாரும் படிங்க அத. Which has come to you as it has also in all the world. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, this gospel எல்லாரும் சொல்லுங்க, இந்த சுவிசேஷம் has come to the whole world. முழு உலகத்துக்கும் வந்திருக்கிறது. This gospel, this mystery, இந்த ரகசியம், this good news இந்த சுவிசேஷம் has come to me. எனக்கு வந்திருக்கிறது. Not only to me, எனக்கு மட்டுமல்ல, it has come to the whole world. முழு உலகத்துக்கும் வந்திருக்கிறது. Okay. What the gospel is doing, சுவிசேஷம் என்ன செய்கிறது? படிங்க, என்ன செய்து படிங்க. And is bringing forth fruit as it is also among you. Wow, this is bringing forth fruit. அது பலன் தருகிறது, கனி கொடுக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, the gospel, சொல்லுங்க, சுவிசேஷம், the good news, நல்ல செய்தி, the mystery, the ரகசியம். I heard now, சொல்லுங்க, நான் இப்ப கேட்ட இந்த நல்ல செய்தி, it's bringing forth fruit. அது பலனை கொடுக்கிறது, கனி கொடுக்கிறது. சொல்லுங்க, it's giving me fruit. சொல்லுங்க, அது கனி கொடுக்கிறது. Can I connect this message with the first day, second day? இரண்டாவது நாள் நான் பேசுற செய்தியோட இதை கனெக்ட் பண்ணட்டுமா? The seed, இந்த வார்த்தை விதை, எல்லாம் சொல்லுங்க, விதை grow, வளர்கிறது. the seed, அந்த விதை fruitful, அது கனி கொடுக்கிறது. the seed, அந்த விதை multiply, அது பெருகிறது. what is the seed? அந்த விதை என்ன? The mystery of God, mystery of the new covenant. அது புதிய உடன்படிக்கையின் ரகசியம். எல்லாரும் சொல்லுங்க, this mystery, சொல்லுங்க, இந்த ரகசியம் is making me fruitful. இது என்னை கனி கொடுக்கிறவனாய் மாற்றுகிறது. Will you study it more and more? இது அதிகமா படிச்சிட்டே இருப்பீங்களா? Will you become fruitful more and more? அதிகமாய் கனி கொடுப்பீங்களா? The real original meaning is, உண்மையான ஒரு நல்ல அதனுடைய அர்த்தம் என்னன்னா, this gospel is fruitful and growing. இந்த நல்ல செய்தி வந்து கனி கொடுக்கிறது மட்டுமல்ல, அது வளருகிறது. How many of you are going to sit with the epistles? எத்தனை பேர் நிருபங்கள்ல உட்கார்ந்து தியானிக்க படிக்க போறீங்க How அதிகமா? many of you are going to read Paul's letter? எத்தனை பேர் பவுலுடைய நிருபங்களை இனிமே படிக்க போறீங்க அதிகமா? The more you read, எவ்வளவு அதிகமா படிக்கிறீங்களோ, the more it grows. அந்த அளவுக்கு அது வளரும். It's like seed. அது விதையை போன்றது. It grows. அது வளருகிறது. Arabara shanda. ரந்தரபா ஷிகலரபா. When you grow, நீங்க வளரும்போது, when the seed grows, அந்த விதை வளரும்போது, even when you sleep, நீங்க தூங்கும்போது கூட it's producing fruit. அது கனி கொடுத்து கொண்டே இருக்கும். I promise you, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன், you are fruitful. நீங்க கனி தருகிறவர்கள், You are fruitful. நீங்க கனி You கொடுக்கிறவர்கள், will multiply. நீங்க பெருகுவீர்கள், You will multiply. நீங்க பெருகுவீர்கள், You will grow நீங்கள் வளருவீர்கள், and fill the earth. பூமியை நிரப்புவீர்கள். சத்தமா சொல்லுங்க, ஒரு hallelujah. எல்லாரும் சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. How will you be fruitful? எப்படி நீங்க கனி கொடுப்பீங்க? By begging, பிச்சை எடுத்தா, by crying, அழுதா, by praying, ஜெபம் பண்ணியா, by fasting. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கனி கொடுப்பீங்களா? I'm not against prayer and fasting. உபவாசத்துக்கு ஜெபத்துக்கு நான் எதிரி அல்ல. If you want to fast, நீங்க உபவாசிக்க விரும்பினீங்கன்னா fast for this mystery. இந்த ரகசியத்தை அறிந்து கொள்றதுக்காக உபவாசம் பண்ணுங்க. Fast the whole day. முழு நாள் உபவாசம் பண்ணுங்க. Study Ephesians. எபேசியரை படிச்சு ஃபாஸ்ட் Study பண்ணுங்க. Colossians. கொலோசியரை படிக்கிறதுக்கு ஃபாஸ்ட் பண்ணுங்க. Let this revelation come இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வரட்டும், and let it grow. அது வளரட்டும். ஹalleluya. Did you understand the difference? உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சா நான் என்ன சொல்றேன்னு? Now I read. நான் இப்ப படிக்கிறேன். Why I read? எதுக்கு நான் படிக்கிறேன்? To sow more seeds. நான் அதிக விதையை எனக்குள்ள விதைக்கிறதுக்காக படிக்கிறேன். Not to give me. தாருமையா தாருன்னு கெஞ்சறதுக்காக படிக்கிறது இல்ல. To fill me. என்னை நிரப்புறதுக்காக. With the seed. அந்த விதையினால என்னை நிரப்ப. Arabashata. I fast. நான் உபவாசிக்கிறேன். You know what for? என்ன எதுக்காக தெரியுமா? Ephesian fasting. எபேசியர் உபவாசம், Colossian fasting. கொலோசியர் உபவாசம், Matthew fasting. மத்தேயு உபவாசம், Mark fasting. மார்க் உபவாசம். That I can eat and read also. அது நான் சாப்பிட்டும் படிப்பேன். Sometimes when I eat, if I sleep, okay, I will leave the food and read this. சாப்பிட்டா தூக்கம் வருது, அதனால சாப்பிடாம படிச்சேன்னா ஃபுல்லா படிச்சு முடிச்சிடுவேன். Not like Jacob. யாக்கோபு மாதிரி கிடையாதுங்க. I will give you 3 meal fasting. உமக்கு 3 நேர உபவாசத்தை தருகிறேன். You give me your birthright. உம்முடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுங்க.
அண்ணா, அண்ணா, I know many people fasted and they received gift. அண்ணே நிறைய பேர் உபவாசம் பண்ணி அவர்களுடைய வரங்களை பெற்றுக்கொண்டார்கள் அண்ணே. Okay, சரி, no problem. அத பத்தி பிரச்சனை இல்ல, No problem. அத பத்தி பிரச்சனை இல்ல. You are a God's child and son and daughter. இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக குமாரர்களும் குமாரத்திகளுமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். Did you understand? இதை புரிந்து கொண்டீர்களா? Will you be the steward of this mystery? இந்த ரகசியத்தினுடைய உக்கிரானக்காரனாய் இருப்பீர்களா? Yes. ஆம். Yes. ஆமா. The devil never likes the church to see this. இதை சபை பார்ப்பதற்கு சாத்தான் பிடிக்காது. சாத்தானுக்கு The god of this world இந்த உலகத்தின் அதிபதி has blinded the eyes of the people ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி that வைத்திருக்கிறார். they may not see the glory of the gospel. இந்த சுவிசேஷத்தின் மகிமையான வெளிச்சத்தை காண விடாதபடி. But he has not blinded us, ஆனால் நம்மை அவன் குருடாக்கவில்லை. but our eyes are dim. ஆனால் நம்முடைய கண்கள் மங்கலாய் இருக்கிறது. So we are praying that your eyes may be open. உங்களுடைய மனக்கண்கள் இன்னும் பிரகாசம் அடைய வேண்டும் என ஜெபிக்கிறோம். The next word we will read and go. அடுத்த வசனத்தை வாசித்து போகலாம். Paul prays. பவுல் துதிக்கிறார். Next. As it is also among you since the day you heard and knew the grace of God in truth. Okay. As Then your- Epaphras, leave it. For this Next. reason, Hmm. we also since the day we heard it, Ah. do not cease to pray for you. We are praying. நாம் ஜெபித்தோம். We are all going to pray. நாம் எல்லோரும் ஜெபிக்க You போகிறோம். know what is my prayer for you? உங்களுக்காக என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? You know what my team prayed for you today? இன்றைக்கு உங்களுடைய குழு எதுக்கு தெரியுமா ஜெபித்தது? Lord, anoint them. ஆண்டவரே அவர்களை அபிஷேகியும். Yes or no? ஆமாவா இல்லையா? Did we pray for your anointing? உங்களுடைய அபிஷேகத்துக்காக ஜெபித்தீர்களா? What did we pray for you? எதற்காக உங்களுக்காக ஜெபிச்ச? ஆண்டவரே அவர்களை அபிஷேகம்னா More power. ஆண்டவரே வல்லமை அதிகம் கொடும். அப்படியே ஜெபிச்சோம். What did we pray? என்ன ஜெபித்தோம்? படிங்க அந்த prayer. அந்த ஜெபத்தை please read that prayer. And to ask that you may be filled with the knowledge of his will. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. Now இப்பொழுது I have எனக்கு இருக்கிறது the knowledge of God's plan. தேவனுடைய திட்டத்தின் அறிவு எனக்கு தெரிகிறது. Thank you Lord. சொல்லுங்க. நன்றி Thank you ஆண்டவரே, Lord. நன்றி ஆண்டவரே. Fill me என்னை நிரப்பும் with more அதிகம் of this knowledge இந்த அறிவினாலே அதிகமாக என்னை நிரப்பும். as I meditate. நான் தியானம் பண்ணும்போது. Next. அடுத்து Knowledge and his will in all wisdom and spiritual understanding. இல்ல filled. Be filled with the knowledge of his will in all wisdom and spiritual understanding. இருங்க. What do we need today? இன்றைக்கு நமக்கு தேவை என்ன? Wisdom, ஞானம், knowledge, then Knowledge, ஞானம், அறிவு, then spiritual understanding. understanding. ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல். What did I say on the first day? முதல் நாள்ல நான் என்ன சொன்னேன்? What you need is not Shakti. இன்றைக்கு உங்களுக்கு தேவை ஒரு சக்தி அல்ல, எக்ஸ்ட்ரா சக்தி அல்ல. Yes. What did I say? The younger son அந்த இளைய மகன் came to his senses. அவன் தன் புத்தி தெளிந்தான். இளைய மகன். What did Paul pray for the church? இப்பொழுது சபைக்கு பவுல் என்ன ஜெபிக்கிறார்? That you may be filled. நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். Not with power, வல்லமையால் அல்ல, but with the wisdom. அந்த ஞானத்தினாலே. Where is that wisdom? அந்த ஞானம் எங்கே இருக்கிறது? That is in the word. வார்த்தையில் இருக்கிறது. I take you back to the word. மறுபடியும் வார்த்தைக்கு தான் கொண்டு வருகிறேன். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. My wisdom என்னுடைய ஞானம் is in the word. அது வார்த்தையிலே இருக்கிறது. 2 Timothy 3:15 says, தீமோத்தேயு 3:15 சொல்லுகிறது. Timothy, you know the scripture உனக்கு வார்த்தைகள் வசனங்கள் தெரியும். from your childhood. உன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே உனக்கு வசனம் தெரியும். That scripture அந்த வசனம் makes you wise. அது உன்னை ஞானவானாய் ஆக்கி இருக்கிறது. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. My Bible என்னுடைய வேதம் makes me wise. என்னை ஞானவானாய் மாற்றி இருக்கிறது. Paul's letter, பவுலினுடைய நிருபங்கள், New Testament, புதிய ஏற்பாடு fills me என்னை நிரப்புகிறது with the wisdom of God's plan. தேவனுடைய திட்டத்தை குறித்த ஞானத்தால் நிரப்புகிறது. Can I tell you what prayer you are going to pray? நீங்கள் இப்ப செய்ய போகிற ஜெபத்தை நான் சொல்லட்டுமா? என்ன prayer பண்ண போறீங்க? What kind of prayer you are going to do? Open the Bible. வேதத்தை திறங்கள். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லுங்க. Explain me. எனக்கு விளக்கி காண்பியும். Do you know why you lack? ஏன் தெரியுமா குறைவுபட்டிருக்கிறீர்கள்? Do you know why you lack? ஏன் உங்களுக்கு குறைச்சல் இருக்கிறது? Why you are eating with pigs? ஏன் நீங்கள் பன்றிகளோடு சாப்பிடுகிறீர்கள்? You understand why? இப்பொழுது ஏன் என்று புரிந்து கொண்டீர்களா?
Why you are like a servant? ஏன் இன்னும் வேலைக்காரங்கள போல இருக்கிறீங்க? Why you are rejected? ஏன் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிறீர்கள்? Why you feel far away from God? ஏன் தேவனை விட்டு தூரமா இருக்கிறதாய் உணர்கிறீர்கள்? You didn't come to your senses. நீங்க இன்னும் உங்க புத்தி தெளியல. Now you understand. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. Your daddy's home. இது உங்க அப்பா வீடு. Daddy's love. அப்பாவுடைய அன்பு. And all that daddy's belongs to you. அப்பாவுக்கு உரியதெல்லாம் உங்களுக்கு உரியது. You are his heir. நீங்கள் அவருடைய பங்காளி. And Father God பிதாவாகிய தேவன் never gives you little by little. ஒருபோதும் கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுப்பவர் அல்ல. Whatever he has for you. அவர் உங்களுக்காக எதெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரோ He put it in அதையெல்லாம் Christ. கிறிஸ்துவுக்குள்ளே வச்சிட்டார். And he took you அவர் உங்களை எடுத்துட்டார். and put it in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே வச்சிட்டார். It's like a water tank. இது ஒரு பெரிய தண்ணி தொட்டி மாதிரி. Full of water. முழுவதும் தண்ணீர். You took a cup. நீங்க ஒரு டம்ளர் எடுத்து underneath I put it. தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன். Then what happens? இப்போ என்ன நடக்குது? The whole water fills the cup. இப்பொழுது முழு தண்ணீரும் அந்த கப்பை நிறைத்திருக்கிறது. But in the Old Testament, பழைய ஏற்பாட்டுல they will take, அவர்கள் கொஞ்சம் எடுப்பாங்க, loose, அத again take, மறுபடியும் எடுப்பாங்க, பயன்படுத்துவாங்க, எடுப்பாங்க, பயன்படுத்துவாங்க. Did you understand, please? புரிஞ்சிட்டீங்களா? Did you understand? இத புரிஞ்சிட்டீங்களா? இப்ப பாருங்க. You know why he prays for wisdom? Why ஏன் நாம் ஞானத்துக்காக ஜெபிக்கிறோம்? Only when the wisdom comes, ஞானம் வந்தா தான்ப்பா they will walk worthy of their calling. அவர்களுடைய அழைப்புக்கு ஏற்றபடி நடப்பார்கள். All of you have a calling. உங்கள் எல்லோருக்குமே அழைப்பு இருக்கிறது. All of us have a calling. எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது. But we don't walk in the calling. அந்த அழைப்பிலே நடப்பதில்லை. But when this wisdom comes, இந்த ஞானம் வந்தால் we will walk in our calling. நம்முடைய அழைப்புக்கு ஏற்றபடி நாம் நடப்போம். Harabashata. ரகரபகோ ரோகோசோ. So Paul says, பவுல் சொல்லுகிறார், read தம்பி, read prayer. வாசிங்க, ஜெபத்தை வாசிங்க. That you may walk worthy of the Lord. I pray for wisdom that you may walk. சீக்கிரம் தம்பி, சத்தமா. Walk worthy of the Lord. Walk worthy of the Lord. Fully pleasing him. How many of you want to please God fully? முழுவதும் தேவனை பிரியப்படுத்த எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? முழுமையாய் தேவனை பிரியப்படுத்த. Tell me, is it possible to please God fully? தேவனை முழுசு பிரியப்படுத்த உங்களால முடியுமா? வாய்ப்பு இருக்கா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? Fully. Can or cannot? Not little. Not கொஞ்சம் இல்ல. Is it possible? அது முடியுமா? You know when it is possible? எப்பொழுது அது முடியும்? The one who pleased him fully, அவரை முழுவதும் பிரியப்படுத்தினவர் is living in you. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்ல. When you have that revelation, அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்துட்டா, when you go more and more, நீங்க அதிகமா இதையே வாசிக்கும்போது, you started automatically pleasing him 100%. 100% அவரை அதிகமாய் பிரியப்படுத்த ஆரம்பிப்பீங்க. ஈஸியா? ஈஸி இல்லையா? சுலபம் இல்லையா? ஈஸி? சுலபம்? Easy? சுலபம்? You please or he please? நீங்க பிரியப்படுத்துறீங்களா, அவர் பிரியப்படுத்துகிறாரா? போச்சுரா. Seed grows or the land grows? இப்பொழுது விதை வளருகிறதோ அல்லது விளையச் செய்கிறதோ அல்லது நிலம் விளைகிறதோ? எல்லாரும் கைய வச்சு சொல்லுங்க. பூமி விளைகிறதா, விதை விளைகிறதா? இப்ப சொல்லுங்க, என்னன்னா क्वेश्चन? என்னன்னே இது ஒரு கேள்வி. What question you are asking? சொல்லுங்க. எந்த மாதிரி கேள்வியை போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? I and Jesus are one அண்ணா. நானும் இயேசுவும் ஒண்ணுன்னு. I please him. நான் அவரை பிரியப்படுத்துறேன். அவர் என்னை பிரியப்படுத்துறார். No, Jesus pleases the Father. I pleases the Father. No, both of us are pleases the Father. No, we are one now. We are pleasing him. We are both are one. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு. சாத்தான் வாயில மண்ணு. Make a big fun. Did you understand this? இத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் fully pleasing God, then முழுவதும் தேவனை பிரியப்படுத்தி, அப்புறம் being fruitful in every good work. Being fruitful in some good works and not fruitful in other good works. No. சில வேளைகளிலே நீங்கள் கனி கொடுக்கவும் சில இடத்துல கனி கொடுக்காமல் இருக்கவும். Yes or no? ஆமாவா இல்லையா? எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. I am, நானே, I will, நான் முடியும், be fruitful, நான் பலன் கொடுக்கிறவனாய் இருப்பேன், every good work, எல்லா வேளைகளிலும் நான் கனி கொடுக்கிறவனாய் இருப்பேன், பலன் கொடுக்கிறவனாய். when? எப்பொழுது? When you know this gospel. இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறியும் போது. What is gospel? சுவிசேஷம் என்றால் என்ன? Jesus Christ is gospel. கிறிஸ்து இயேசுவே good news. What is gospel?
நற்செய்தி என்றால் என்ன? Jesus Christ is gospel. இயேசு கிறிஸ்துவே நற்செய்தி. What is gospel? நற்செய்தி என்றால் என்ன? He lives in me is good news. எனக்குள்ள அவர் வாழ்றதாங்க நற்செய்தி. Next. அடுத்து, and increasing in the knowledge of God. When you know Christ is in you, கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டால் you will know the Father much better. நீங்கள் பிதாவை ரொம்ப நல்லா புரிந்து கொள்ளுவீங்க. Then Strengthened with all might. how many of you want strong insight, strengthened with all might? உள்ளே வல்லமையாய் பலப்படணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? By prayer, ஜெபத்தினாலயா, by fasting, உபவாசத்தினாலயா, or by the word? அல்லது தேவனுடைய வார்த்தையாலயா? Hallelujah, Lord. அல்லேலூயா ஆண்டவரே. Let your prayer உங்களுடைய ஜெபம் be full of God's word. முழுவதும் தேவ வசனத்தால் நிரம்புவதாக. Let your fasting உங்களுடைய உபவாசம் be full of God's word. முழுவதும் தேவ வசனத்தால் நிரம்புவதாக. Lift up your hand கரங்களை உயர்த்திக் and கொள்ளுங்கள். talk to Jesus. இயேசுவிடத்தில் பேசுங்க. Father, I thank you. பிதாவே உமக்கு நன்றி. சொல்லுங்க, Father, I thank you. பிதாவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Jesus, I thank you. இயேசுவே உமக்கு நன்றி Holy செலுத்துகிறேன். Spirit, I thank you. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி I செலுத்துகிறேன். don't need to come with a bag. ஆண்டவரே, நான் ஒரு சாக்கு பையை எடுத்துக்கிட்டு வர வேணாம். I don't need to stand before Joseph as the brother stood. எப்படி யோசேப்புக்கு முன்பாக சகோதரர் நின்றார்களோ அப்படி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்பா. We are in Goshen. நாங்கள் கோஷேனிலே இருக்கிறோம். All that we need எங்களுக்கு தேவையானதெல்லாம் is within us. எங்களுக்குள்ள இருக்கிறது. God's method கர்த்தருடைய வழி is to fill Christ with everything கிறிஸ்துவை எல்லாவற்றாலும் நிரப்பி and send him to live in us. அவரை எனக்குள் வாழும்படியாக அனுப்பிவிட்டார். Thank you, Father, நன்றி பிதாவே, for opening our eyes எங்களுடைய மனக்கண்களை திறந்ததற்காக. through your spirit. உம்முடைய ஆவியின் மூலம் Father, பிதாவே, I ask you, உம்மிடத்தில் கேட்கிறேன், reveal more. இன்னும் அதிகம் வெளிப்படுத்தும். Open your word more. உம்முடைய வார்த்தைகளை அதிகமாய் திறந்து கொடும். Open the epistles more. அதிகமாக பவுலின் நிருபங்களை எங்களுக்கு காட்டும். Open Christ in us truth more. எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை அதிகமாக எங்களுக்கு காட்டும். Open our eyes எங்களுடைய கண்களை திறந்தருளும். to see what we have in Christ. கிறிஸ்துவுக்குள்ள எங்களுக்கு என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக. Father, பிதாவே, thank you. நன்றி. You trusted us எங்களை நம்பிட்டீங்க with your secret. உம்முடைய ரகசியங்களை. And we will go நீங்க நம்பி உங்க ரகசியங்களை வெளிப்படுத்தினதுக்காக நாங்கள் போவோம். as a faithful steward of your mystery. உம்முடைய ரகசியங்களின் உத்தம உக்கிரானக்காரர்களாய் போவோம். To give it to the people. ஜனங்களுக்கு கொடுக்க. கையை வச்சு சொல்லுங்க, we are ready. Raise your hands and say it. நாங்கள் ஆயத்தம். Even if we suffer. நாங்கள் பாடுபட்டாலும். Even if religious people criticize us. எங்களை அந்த பாரம்பரிய மக்கள் எங்களை கேலி பேசினாலும் we will speak the truth boldly. நாங்கள் தைரியமாக சத்தியத்தை பேசுவோம். We will labor. நாங்கள் அதற்காய் பாடுபடுவோம். to take this gospel. இந்த சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல all பாடுபடுவோம். over the world. உலகமெங்கிலும் கொண்டு போவோம். all the church. சகல சபைகளுக்கும் கொண்டு போவோம். we will labor. நாங்கள் அதற்காய் பாடுபடுவோம். for this gospel. இந்த சுவிசேஷத்துக்காக we are separated. நாங்கள் இந்த சுவிசேஷத்திற்காக வேறு for the பிரிக்கப்பட்டிருக்கிறோம். gospel of Christ. கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக. thank you, Father. நன்றி பிதாவே. continue to speak to us. எங்களோடு தொடர்ந்து பேசும். that all our eyes be enlightened and brightened. எங்களுடைய சகல பேருடைய கண்களும் பிரகாசிக்கப்பட்டு போக வேண்டும் அப்பா. no more crying like Hagar. இன்னும் ஆகாரை போல அழுது கொண்டிருக்கிறவர்களாக அல்ல. now our eyes will be open. இப்பொழுது எங்களுடைய மனக்கண்கள் திறந்து விட்டது. we will see the fountain. நாங்கள் ஊற்றை பார்த்து விட்டோம். the Christ, the fountain. கிறிஸ்து என்ற ஊற்று. he is in us. அவர் எங்களுக்குள் இருக்கிறார். it is increasing. அது அதிகரிக்கிறது. this fountain அவருடைய ஊற்று will bless the whole world. முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்க போகிறது. in Jesus name. இயேசுவின் நாமத்தில். amen. ஆமென். I know today you had some meat, not milk. இன்றைக்கு நீங்கள் பால் குடிக்கவில்லை, நீங்கள் நல்ல கறி உணவு சாப்பிட்டிருக்கிறீர்கள். God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. that is a milk. அதுதாங்க பால். God has already blessed you. கர்த்தர் உங்களை சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பி கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார். that is a fish. அதுதான் உங்களுக்கு மீன்.
You are filled with all the fullness of God. தேவத்துவத்தின் பரிபூரணத்தினால் நிரம்பி இருக்கிறீர்கள். அது மீட். அதுதாங்க கறி, மட்டன். The ruler of heaven and earth. இந்த சர்வத்தையும் ஆளுகிற தேவாதி தேவன் is living in you. உங்களுக்குள் வாழ்கிறார். The whole world முழு உலகமே is created for you. உங்களுக்காக படைக்கப்பட்டது. That is a mutton, beef. அதுதாங்க ஆபிரகாமின் உணவு. சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. சாப்பிட்டு eat and eat and eat. Eat and eat and eat. Go as a fatty. God bless you. God bless you.